வைஷ்ணவ தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு 3வது வகுப்பு. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னது படி இன்றைக்கு நம்ம 2 விஷயங்கள் பார்க்கிறதா சொல்லியிருந்தோம். என்ன 2 விஷயங்கள்? திலகமும் கண்டி மாலையும். ஆனா இன்னைக்கு நம்ம திலகத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம். 2த்துக்கும் பார்க்கணும்னு நினைச்சேன். திலகத்துக்காக ரெடி பண்ணும்போது இதுவே நிறைய ஸ்லைட்ஸ் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திலகம் கண்டி மாலை 2ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீண்ட வகுப்பாயிடும், இல்லை கொஞ்சம் அவசர அவசரமாக ஓடுற மாதிரி இருக்கும். அதனால சரி பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திலகத்தை பற்றி மட்டும் இன்றைக்கு வகுப்புல பார்க்க இருக்கலாம். சரி, முதல் வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? வைஷ்ணவ உடை, அதனுடைய முக்கியத்துவம், வைஷ்ணவ தோற்றத்தினுடைய முக்கியத்துவம். நம்ம ஏன் நம்மள வைஷ்ணவராக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, நம்மளை வைஷ்ணவரா காமிச்சுக்கிறதுல நம்ம பெருமையோட இருப்போம், வைஷ்ணவரா காமிக்கிறதுல நமக்கு தயக்கம் தேவையில்லை அப்படிங்கிறத பத்தி நம்ம முதல் வகுப்புல விரிவாக பார்த்தோம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஸ்ரீல பிரபுபாதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த முதல் வகுப்பானது மற்ற வகுப்பு எல்லாத்துக்கும் ஒரு அறிமுகமாக நம்ம பார்த்தோம். 2வது வகுப்பு, போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? ஷிகா, நம்மளுடைய முடி தலையிலையும் சரி, கீழே இருக்கக்கூடிய தாடி மீசை எல்லாத்தையும் சரி, முடி, ஆண்கள் அவர்களுடைய முடி எப்படி இருக்க வேண்டும், பெண்களுடைய முடி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். ஸோ அதுல இருந்து யாராவது ஒரு 4 பாயிண்ட் சொல்றாங்களா? பெண்களுக்கு நேர்வாக எடுக்கணும், ஓகே. முடி பின்னல் போட்டிருக்கணும், கூந்தல் மறைக்கப்பட்டு இருக்கணும், ஓகே. அப்புறம் நெற்றியில வந்து குங்குமம் இட்டிருக்கணும் திருமணமான பெண்கள். அப்புறம் சரி, ஆண்கள்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. யாரும் ஷேவ் பண்ண ரெடியா இல்லையா? ஷேவ் பண்றதை பத்தி பேசணும். மாதம் ஒரு முறை நம்ம வந்து தலையை மழிக்கணும், தலையை வந்து ஷேவ் பண்ணும், குறைஞ்சது மாசத்துக்கு ஒரு தடவை. பௌர்ணமி நாளில் செய்யறது விசேஷமானது, மற்ற நாள்களையும் செய்யலாம், தவறில்லை. ஷிக்கா 1.5 இன்ச்சு இருக்கணும், ஷிக்காவை முடிச்சு போட்டிருக்கணும், முடியாமல் ஷிக்கா இருக்கக்கூடாது, முடியாத கூந்தல் அமங்கலமானது. சரியா? இதெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்த்தோம். வெளியில காங்கிரிகேஷனா இருக்கிறோம், சத்சங்கத்துக்கு வர்றோம் அப்படின்னா கூட நம்மளால முடிஞ்சது அப்படின்னா எந்த அளவிற்கு நம்மளால ஷிக்கா வைக்க முடியும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம விரிவா போன வகுப்புல பார்த்தோம். சரியா? இப்ப இந்த வகுப்புல நம்ம திலகம் அணியறத பத்தி பார்க்கலாம். இது என்னங்க, நாங்க இஸ்கானுக்கு வந்த ஆரம்பத்திலே எங்களுக்கு திலக் போட்டு விட்டாங்க, எங்களுக்கு என்ன திலகத்தை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரியும், ரைட்? கண்டிப்பா எல்லாருக்கும் திலகத்தை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் சில விஷயங்கள், அதனுடைய நுணுக்கங்கள், முக்கியத்துவங்கள், இதை பற்றி நம்ம விவாதிக்கலாம். இதுல கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத சில கருத்துக்கள் நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன். அதனால பிரயோஜனமா இருக்கும், கவனமா கேளுங்க. ஓகே, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாதருக்கு சமர்ப்பணம், ஜாய். ஓகே, ஸோ இந்த நம்மளுடைய வகுப்பு இந்த ஆர்டர்ல போயின்னு இருக்கு. நம்ம இதை பத்தி ஏற்கனவே விவாதிச்சிட்டோம். சரி, வைஷ்ணவருக்கு மிக முக்கியமான அடையாளம், வைஷ்ணவனுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. இந்த வகுப்புல, நம்ம தொடர் வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறது வைஷ்ணவனுடைய தோற்றம். வைஷ்ணவனுடைய தோற்றம் அப்படிங்கிறது என்னது? உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வைஷ்ணவன் எப்படி இருக்கணுங்கிறத பார்க்க இருக்கிறோம். சரியா? இதுல வைஷ்ணவனுடைய எல்லா தோற்றங்களையும் ரொம்ப முக்கியமானது 2. அது திலகமும் கண்டி மாலையும். சரியா? திலகமும் கண்டி மாலையும் ஒரு வைஷ்ணவனுக்கு மிக மிக முக்கியமான அடையாளங்கள். குறிப்பாக கௌடிய வைஷ்ணவர், மற்ற வைஷ்ணவர்களுக்கு திலகம் இருக்கும், சில வைஷ்ணவர்கள் வந்து கண்டி மாலை அணியக்கூடிய வழக்கம் கிடையாது. ஆனா கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு திலகமும் கண்டி மாலையும் மிக முக்கியமான அடையாளங்கள். அதாவது பத்ம புராணத்தை சொல்லப்பட்டிருக்கு, கழுத்தில் துளசி மாலை அணிந்து உடலில் 12 இடங்களில் விஷ்ணு கோயிலின் அறிகுறிகளை திலக்கமாக தரிப்பவர்கள் விஷ்ணு பக்தர்களாக அறியப்பட வேண்டும். இந்த 2 அறிகுறியும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. எதுல இருக்கு இது? பத்ம புராணத்துல. அவர்களது இருப்பினால் உலகம் தூய்மை அடைகிறது.
வைஷ்ணவர்கள் இப்படி திலகம் போட்டு கண்டி மாலை அணிந்திருந்தால் அதன் மூலமாக உலகமே தூய்மை அடைகிறது. அவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அது வைகுண்டமாகிறது. அப்ப திலகம் போடுறதும் கட்டி மாலை போடுறதுனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பாருங்க, அவ்வளவு முக்கியத்துவமான. சரி, திலகம் அணியறதுனுடைய முக்கியத்துவம் என்ன? ஹரிபக்தி விலாசம் சொல்லுது. இது பகவான் சொல்ற ஹரிபக்தி விலாசத்துல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. என்னுடைய பக்தர்கள் எனது திருப்திக்காக காலையிலும் மாலையிலும் திலகம் தரிக்கின்றனர். யாருக்காக திலகம் தரிக்கிறோம்? யாருக்காக? பகவானுடைய திருப்திக்காக. திலகம் மங்களத்தை வழங்குகிறது, ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறது, அச்சத்தை அகற்றுகிறது. ஆகவே எப்போதும் திலகம் அணிவது அவசியம். எப்ப திலகம் போடணும்? எப்போதும். கோயிலுக்கு வரும்போது இல்ல, ஒரு நிமிஷம் போட்டு அழிச்சது கிடையாது, எப்போதும் திலகம் அணியணும். இது ஹரிபக்தி விலாஸ் சொல்றது. பத்ம புராணத்துல இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவனுடைய உடல் திலகத்தினால் அலங்கரிக்கப்பட்டால் அந்த உடல் பகவானின் தூய கோயிலாக கருதப்பட வேண்டும். இந்த உடம்பே எப்படி கருதப்படணும்? கோயிலாக. ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணர் புத்தகத்துல ஒரு இடத்துல விளக்கி இருப்பார். விராட்ட ரூபம், பகவானுக்கு விராட்ட ரூபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகவானுடைய விராட்ட ரூபத்தை வழிபடக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களையும் பகவானுடைய ரூபத்தோடு ஒப்பிட்டு பகவானை தியானிப்பார்கள், பகவானுடைய அந்த ரூபத்தை தியானிப்பார்கள். வைஷ்ணவர்கள் எப்படி பகவானை தியானிக்கிறார்கள் அப்படின்னா, பகவானுடைய ஒவ்வொரு உறுப்புலையும் பகவான் இருக்கிறார். நாம ஓம் கேசவாய நமகாங்கும் போது இந்த இடமானது கேசவனுடைய கோயில் ஆகிறது, நம்மளுடைய இந்த இடமானது நாராயணருடைய கோயில் ஆகிறது, மாதவருடைய கோயில் ஆகிறது, கோவிந்தருடைய கோயில் ஆகிறது. நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் பகவானுடைய அந்த ரூபத்திற்கு கோயில் ஆகிறது அப்படின்னு சொல்றார். அதன் மூலமா வைஷ்ணவன் பகவானை அவருடைய சரீரத்தையே கோயிலாக மாற்றுகிறான் அப்படின்னு பிரபுபாதர் ஒரு இடத்துல விளக்கம் கொடுப்பார். அதுதான் இங்க பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் மறுபடி ஹரிபக்தி விலாசம் சொல்லி இருக்கு, திலகம் தரித்தவன் சண்டாளனாக இருந்தாலும் தூய்மையான வழிபாட்டிற்குரியவன் ஆகிறான். ஒருத்தன் திலகம் போட்டா அப்படின்னா சண்டாள குளத்துல பிறந்திருந்தாலும் வழிபாட்டிற்குரியவன் ஆகிறான், இதில் ஐயமில்லை. ஒருவன் இது பிரம்மாண்ட புராணத்துல இருக்கு. ஒருவன் அசுத்தமானவனாக, முறையான ஆச்சாரம் இல்லாதவனாக, மனதில் பாவம் செய்பவனாக இருந்தாலும் அவன் திலகம் அணிந்திருந்தால் எப்போதும் தூய்மையானவனாக இருக்கிறான். சரியா? ஸ்ரீல பிரபுபாதர் அவருடைய கடிதம் ஒன்றுல சொல்றார், நெற்றியிலும் உடலினுடைய மற்ற பகுதிகளிலும் நம்ம திலக்கம் அணியறதானது ராதாகிருஷ்ணருடைய கோயில் அப்படிங்கிறத நம்ம பிரதிநிதிக்கிறோம். அதுதான் இதை காட்டுறோம். கோயில்ல தானே திலகம் போட்டிருப்பாங்க. கோயில்ல போனோம்னா கோயில் செவரெல்லாம் சுத்தி திலகம் போட்டிருப்பாங்க. திலகம் போட்டுருந்தா நம்ம என்ன நினைச்சுப்போம்? அது கோயில் நினைச்சுப்போம். அப்ப நம்மளுடைய நெற்றியிலையும் உடல்ல மற்ற இடங்கள்லையும் திலகம் போடும்போது இது ராதாகிருஷ்ணருடைய கோயில் அப்படிங்கிற ஒரு அடையாளமாகிறது. வேற விதத்துல சொல்லணும்னா பிரபுபா சொல்ற, உடலினுடைய பல இடங்கள்ல திலக குறியை இடுவதன் மூலமாக நம்ம எல்லா பக்கங்களில் இருந்தும் பகவானால் பாதுகாக்கப்படுகிறோம். திலகம் அணிந்தவர்கள் உடனடியாக வைஷ்ணவராக அறியப்படுகிறார். எனவே திலகமானது அவசியம், கண்டி மாலையும் அவசியம். சேர்த்து சொல்ற, திலகமும் அவசியம், நம்மளுடைய மணியும் அவசியம். சரியா? இது பிரபுபாதருடைய கடிதம் 20 செப்டம்பர் 1967. திலகம் வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் நம்ம ஏற்கனவே பார்த்து இருக்கிறோம். அதாவது ஒருத்தர் திலகத்தை பார்க்கிறார் அப்படின்னா அப்ப நமக்கு அந்த இடத்துல அவருக்கு விஷ்ணுவை ஞாபகப்படுத்துகிறோம். அப்போ உடனே ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. நம்மளை பார்த்தறியும் ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நிறைய பேரை பார்ப்போம். குறிப்பா இந்தியாவில் நிறைய பேர் திலகம் அணிந்திருக்கிறத பார்த்தோம்னா உடனே ஹரே கிருஷ்ணா சொல்லுவாங்க. அவங்களுக்கு கிருஷ்ணரை நினைவுபடுத்துறதுக்கான ஒரு வழிமுறை ஆகிறது. அப்ப இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தெளிவான அடையாளம், திலகம். ஸ்ரீல பிரபுபாத் யமுனா மாதாஜிட்ட சொல்றார், அழகான திலக்கம் அப்படின்னா அழகான நபர்னார். மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? குறிப்பா கலிகாலத்துல
அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? எல்லாரும் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? அழகா இருக்கணும்னா பிரபுபா சொல்றார், அழகான திலகம் போட்டோம் அப்படின்னா நம்ம அழகா இருக்கலாங்க. சில பிரபுபா நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கார். நம்ம முதல் வகுப்புல கூட பார்த்தோம். எப்ப வைஷ்ணவர் வந்து திலகம் அணிஞ்சு சிக்கா வச்சு தோத்தி கட்டி அவங்க கீர்த்தனத்துல ஆடும்போது இவங்க வைகுண்டத்துல இருந்து வந்தவங்க மாதிரி தெரியுறாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப அழகான திலகம் அப்படின்னா அழகான நபர். ஸ்ரீமத் பாகவதம் பொருளுரையில பிரபுபாதர் ஒரு இடத்துல எழுதுறார், ஒவ்வொரு பக்தனும் அதிகாலையில் எழுந்து நீராடிய பிறகு தன்னுடைய மேனியை திலகத்தினால் அலங்கரிக்க வேண்டும். கலியுகத்துல ஒருத்தவங்க கிட்ட மணிகள் வச்சோ தங்கம் வச்சோ ஆபரணங்கள் வாங்கறதுக்கான அளவு காசு கிடையாது, செல்வம் கிடையாது. ஆனா உடலினுடைய 12 இடத்துல திலகம் தரித்தோம் அப்படின்னா அப்போ உடனே அந்த உடலானது தூய்மை அடைந்து விடுகிறது. நம்ம வேற அணிகலன்கள்லாம் நமக்கு தேவையே இல்லை. என்ன நமக்கு தேவையான முக்கியமான அணிகலன் என்ன? திலகம். பக்தி ரசாமிர்த சிந்துல ஸ்ரீல பிரபுபா எழுதுறார், சைத்தன்ய மகாபிரபு சொல்லி இருக்கிறார், யாரு வைஷ்ணவர்? நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல பார்த்தோம். யாரு வைஷ்ணவர்? யார்? அதுக்கு பல நிலைகள் சொல்லியிருக்கிறார். ஒருத்தரை பார்த்த உடனே இன்னொருத்தருக்கு வந்து பகவான் விஷ்ணுவை ஒருத்தரால நினைவுபடுத்த முடியும் அப்படின்னா அவர் வைஷ்ணவர். நம்ம திலகம் அணிஞ்சிருக்கிறத ஒருத்தர் பார்த்தார் அப்படின்னா உடனே மற்றவங்களுக்கு அது கிருஷ்ணரை நினைவுபடுத்துகிறது. அதனால நம்மளும் வைஷ்ணவர் ஆயிடுறோம். சரியா? சரி, இது திலகத்தினுடைய முக்கியத்துவம். இது நம்ம ஏற்கனவே பல வகுப்புகள்ல நீங்க கேட்டிருக்கக்கூடிய விஷயம்தான். அதுல சில குறிப்பிட்ட கருத்துக்களை நம்ம பார்த்தோம். சரி, இப்ப திலகம் எப்ப அணியணும்? நம்ம எப்ப அணிஞ்சிருக்கணும்? 24 மணி நேரம் அணிஞ்சிருக்கணுமா? ராத்திரி தூங்கும்போது தேவையா? வேலைக்கு போகும்போது தேவையா? எப்போதும் அணிந்திருக்க வேண்டும். அதுதான் முதல் விஷயம். எல்லா நேரத்திலையும் நம்ம திலகம் அணிய வேண்டும். அதே நேரத்துல பூஜை பண்ணும்போது, ஜபம் பண்ணும்போது, கோயிலுக்கு வரும்போது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக காரியங்கள் செய்யும் போது திலக்கம் இல்லாமல் செய்யவே கூடாது. திலக்கம் எப்போ அணிஞ்சிருக்கணும்? எப்பவுமே அணிந்திருக்கணும். அதுல பூஜை பண்றது, ஜபம் பண்றது, புஸ்தகம் படிக்கிறது, கோயிலுக்கு வர்றது, இந்த நேரத்துல நம்ம கண்டிப்பா திலகம் இருக்கணும். ஆனா அந்த நேரத்துல மட்டும் திலக்கம் போட்டா போதும்னு நினைச்சிடக்கூடாது. பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? கோயிலுக்கு வரும்போது திலகம் அணியறது அவசியம், கண்டிப்பா அணியணும். அதனால கோயிலுக்கு வரும்போது மட்டும் நான் போட்டுக்கிறேன், மற்ற நேரத்துல எல்லாம் போடாம இருக்கிறேன் அப்படின்னா கிடையாது. அது கிடையாது அதுக்கு அர்த்தம். ஜபம் பண்ணும்போது, கோயிலுக்கு வரும்போது இந்த நேரத்துல திலகம் அணிய வேண்டியது கண்டிப்பாக அணியணும். ஆனா அதே நேரத்துல எல்லா நேரத்திலையும் இருக்கணுங்கிறது தான் விதிமுறை. சரியா? சாஸ்திரம் சொல்லுது, யார் ஒரு பிராமணன், குறிப்பா பிராமணனுக்கு சொல்லுது, எந்த ஒரு பிராமணன் திலகம் அணியாமல் இருக்கிறானோ அந்த பிராமணனுக்கு மன்னன் தண்டிக்கணும்னு சொல்லியிருக்கு. யாரு தண்டிக்கணும்? மன்னன் தண்டிக்கணும். என்ன தண்டனை கொடுக்கணும் தெரியுமா? கழுத மேல ஏத்தி ஊரை விட்டு ஒதுக்கி விட்டுறணும். கழுத மேல ஏத்தி, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கழுதையில ஏத்தி கரும்புள்ளி சம்பளி கொத்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு, அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிடணுமா. யார் ஒரு பிராமணன் திலகம் அணியலன்னா, வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் பிராமணனை காட்டிலும் உயர்ந்தவன். அப்ப வைஷ்ணவன் திலகம் அணியாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது, கூடாது, வாய்ப்பே இல்லை. குளிச்சோடனே செய்ய வேண்டிய முதல் வேலை இதுதான், திலகம் போடுறது தான். ஒருத்தவங்க நீராடி முடிச்சோடனே எப்பவுமே செய்ய வேண்டியது திலகம் போடுறது. ராத்திரியில குளிச்சுட்டு வந்தாலும் திலகம் போட்டுரும். இரவு நேரமா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, திலகம் எப்போதும் இருக்கணும். நெத்தியில யாருக்கு திலகம் இருக்கோ அவங்க வந்து ரிஜெக்டட், அவங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள். கரெக்டு தானே? யாரு நெத்தியில திலகம் அணிஞ்சிருக்கிறோமோ அவங்க எல்லாரும் புறக்கணித்து விடுங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சாஸ்திரம் சொல்லுது. அணிந்தவர்களை தான் சொல்றேன், அணியாதவர்களை சொல்ல. அணிந்தவர்கள் யாரெல்லாம் திலகம் அணிந்திருக்கிறார்களோ அவர்களை புறக்கணித்து விடுங்கள். யாரு சொல்றது? யமராஜர் சொல்றார் அவருடைய தூதர்கள்ட்ட. யமராஜர் சொல்றார், யாரு திலகம் அணிஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் நீங்க இங்க கொண்டு வராதீங்கப்பா, அவங்க எல்லாம் ரிஜெக்டட் பீசஸ்,
யமராஜர்கிட்ட போறதுக்கு ரிஜெக்டட். ஹரிபக்தி விலாஸ்ல மேற்கோள் காட்டப்பட்டது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பள்ளிக்கூடம் வச்சிருந்தார், தெரியுங்களா எல்லாருக்கும். மகாபிரபு அவருடைய இளம் பருவத்துல அவர் இலக்கணம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தார், ஒரு குருவாக இருந்தார். அந்த நேரத்தில் அவர்கிட்ட படிக்கிறதுக்காக நிறைய பசங்க வருவாங்க. அவரே ஒரு பையன் தான், அவருக்கே வயசு வந்து 10-12 வயசு தான். இருந்தாலும் அவர் வந்து நிறைய பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அவரே ஒரு ஆசிரியர் ஆயிட்டார். ஏன்னா அவர் அஃப்கோர்ஸ் பகவான், இருந்தாலும் வெளி உலக இதுக்கு கூட ஒரு பெரிய பண்டிதர், நிமாய் பண்டிதர். அதனால அவர்கிட்ட படிக்கிறதுக்கு நிறைய பசங்க வருவாங்க. அந்த பசங்களில் யாராவது திலகம் அங்கங்கே ஓடிட்டு ஒடியாந்துட்டு, நல்லா சின்ன பசங்க தானே, விளையாண்டுட்டு வரும்போது திலகம்லாம் போட்டிருந்து அழிஞ்சு போயிடுச்சுன்னா மகாபிரபு போய் திலகம் போட்டு வா, வீட்டுக்கு போய் திலகம் போட்டுட்டு திரும்பி வா. வகுப்புல உட்கார விட மாட்டார். சரியா? நம்மளும் நம்ம வகுப்புல அந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வரலாமா? எல்லாரும் வகுப்புல வந்து உட்காரும் போது உட்காரத்துக்கு முன்னாடி நல்லா முகம் கழுவிட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரெஷ்ஷா திலக்க போட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தூக்கமும் வராம இருக்கும் உங்களுக்கு. கோயிலுக்கு வரும்போது மட்டும் இல்லை, நம்ம வந்து இது மாதிரி திலகம் அணிஞ்சிட்டு, திலகம் யாருக்கு அழிஞ்சு போயிடுச்சோ மகாபிரபு அவங்கள வீட்டுக்கு போயிட்டு திரும்பி திலகம் போட்டுட்டு வான்னு சொல்லி அமுச்சு விடுவார். இது நம்ம சைத்தன்ய பாகவத்துல பார்க்கின்றோம். இதை பத்தி ஒரு பெரிய விரிவான விளக்கமே இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, திலகநாதாக்கே ஜோதி விப்ரேர கபாலை, எந்த விப்ரருடைய கபாலத்துல, அதாவது அவருடைய தலையில திலக்கம் இல்லையோ, சே கபாலே ஸ்மசான சத்ரிஷ வேதே பல, வேதம் என்ன சொல்லுதுன்னா அந்த தலையானது ஸ்மசானத்திற்கு சமமானது. ஸ்மசானம்னா என்ன? சுடுகாடு. சுடுகாடை பார்க்குற மாதிரி. சுடுகாடை பார்த்தா என்ன பண்ணணும்? குளிக்கணும். யாராவது திலக்கம் இல்லாதவங்களை பார்த்தா என்ன பண்ணணும்? குளிக்கணும். இதுதான் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ பொழுதுனிக்கு தண்ணிக்குள்ளார தான் இருக்கணும் போல இருக்கு. வெளியில போனோம்னா கலிகாலத்துல திலக்கம் இல்லாதவர்களை தான் நம்ம அதிகமா பார்க்க வேண்டியதா இருக்கு. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது இது எங்கேயாவது எப்பயாவது திலக்கம் இல்லாதவர்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடனே வானத்தை பார்க்கணுமா, சூரியனை பார்க்கணும். சூரியனை பார்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் அதுக்கு தீர்வுன்னு சொல்லுது. அதாவது திலக்கம் இல்லாதவர்களை பார்ப்பது அமங்கலம். திலக்கமணியாத நபர்களை பார்க்கவே கூடாது. அது சுடுகாட்டை பார்க்கறதுக்கு சமம். பொட்டில்லாத நெற்றி பால். ஆக்சுவலா சாஸ்திரம் திலக்கம் இல்லாத நெற்றி பால். ஸோ அதனால திலக்கம் இல்லாம ஒருத்தரை பார்க்கறது அப்படிங்கிறது சுடுகாட்டை பார்க்குற மாதிரி. ஸ்ரீல பிரபுபாதர் அவரை பார்க்கறதுக்காக யாராவது பக்தர்கள் திலக்கம் இல்லாம வந்தாங்கன்னா உடனே அமுச்சு விட்டுருவார். ஓ, திலக்கம் போட்டுட்டு வா, திலகம் இல்லாம என்னத்துக்கு இங்க வேற. அவங்க போடாதவர்கள் கிடையாது, ஆனால் போட்டு இருந்து அழிஞ்சு போயிருக்கும். போட்டுட்டு வா, போயிட்டு வா, போய் போட்டுட்டு வான்னு அமுச்சு விடுவார். இது பிரபுபாதருடைய ஒரு வழக்கம். பிரபுபா சொல்லுவார், திலக்கம் தான் நம்மளுடைய ட்ரேட்மார்க். எல்லா கம்பெனிக்கும் ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும்ல, நமக்கு இருக்கக்கூடிய ட்ரேட்மார்க்னு பிரபுபா சொன்னது திலக்கம். ஸோ திலக்கம் தான் நமக்கு ட்ரேட்மார்க். பத்ம புராணம் சொல்லுது, திலக்கம் இல்லாதவர்களை பார்த்தோம்னா பாவம், அந்த பாவத்தை பார்க்கறதுக்கு உடனே சூரியனை பார்க்கணும் அப்படின்னு. சரியா? இடையில அணிஞ்சிட்டாலும் நம்ம வந்து திலக்கம் அணியறது அவசியம். அதிலும் குறிப்பா நம்ம வந்து குருவை பார்க்க போறோம், கோயிலுக்கு போறோம், வெளியில யாரையா சந்திக்க போறோம் அப்படின்னா அந்த நேரத்துல எப்பவுமே நம்மளுடைய திலக்கம் முழுமையா இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். சரியா? மற்றவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக திலக்கம் அணியறதுல தயக்கம் காட்டக்கூடாது. வேலை செய்யற இடத்துலயும் நம்ம திலக்கம் அணிஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு மரியாதையை கொடுக்கும். இது நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல பார்த்துருக்கோம். நம்ம எங்கேயாவது வெளியில வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலை செய்யற இடத்துலயும் திலகம் அணிஞ்சிருந்தோம்னா காலப்போக்கில் நமக்கு அது மரியாதையை கொண்டு வரும் அப்படிங்கிறது. சத்ஸ்வரூப் மகாராஜ், உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? சத்ஸ்வரூப் மகாராஜ் தெரியுமா? சத்ஸ்வரூப் தாஸ் கோஸ்வாமி பிரபுபாருடைய சீடர். ஓகே, பிரபுபாத் லீலாமிருத்தாவை எழுதினவர். சரியா? பிரபுபாதருடைய செக்ரட்டரியா இருந்திருக்கார், பிரபுபாதருடைய சேவகராக இருந்திருக்கிறார், பிரபுபாதருடைய மூத்த சீடர்கள்ல ஒருத்தர். அவர் ஆரம்ப காலகட்டத்தில் வேலை செஞ்சுருந்தார். வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்து பிரபுபாதர் நிறைய சேவை பண்ணிருந்தார். அப்பெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப ஆரம்ப காலத்தில் நான் சொல்றது. அப்போ 1966 நடந்தது. அவர் வந்து வேலைக்கு போகிற இடத்துல திலகம் போட்டு போனது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களுடைய அலுவலகத்தில், அமெரிக்காவில் அலுவலகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
இருந்தாலும் அவர் திலகம் அணிஞ்சிட்டு போனார். அதுக்கப்புறம் அவருடைய மேலாளர் அதை பார்த்து திருப்தி அடைஞ்சு நீ திலகம் போட்டு வான்னு சொல்லி அவருக்கு அனுமதி கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு தனி மனிதனுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஏன் அப்படி அவர் சொல்ல முடிஞ்சதுன்னா, இவர் அந்த திலகம் அணியணும் அப்படிங்கிறதுல ஸ்திரமா இருந்தார். சரியா? ஒரு தடவை ஒரு பக்தர் அவர் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருந்தார். அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், நான் திலகம் போட்டேன் அப்படின்னா எல்லா பசங்களும் என்ன கேலி பண்ணுவாங்க. கரெக்டா? இயல்பா இருக்கக்கூடிய எல்லா பசங்களும் கேலி பண்ணுவாங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத் கேட்டாங்க. பிரபுபாத் என்ன சொன்னார் தெரியுமா? நோ. பிரபுபாத் என்ன சொன்னார் அப்படின்னா, கேலி பண்றாங்கிறதுக்காக பயப்படக்கூடாது. நம்ம எல்லாம் கிருஷ்ணருடைய படை வீரர்கள். யாரு நம்மெல்லாம்? யாரு? கிருஷ்ணருடைய படை வீரர்கள். சரியா? பிரபுபா சொல்றார், யாராவது ஒரு வீரர்கள் சாகசம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? அவங்களை கூப்பிட்டு மெடல் கொடுப்பாங்க. பரம்வீர் சக்ரா, வீரதேர சாகசம் புரிஞ்சவங்களோ மெடல் கொடுத்துறாங்கல்ல. யார் ஒருத்தவங்க சாகசம் புரிகிறார்களோ அவர்களுக்கு எப்படி அரசாங்கம் அங்கீகரிக்குதோ, அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில கிருஷ்ணருக்காக மற்றவன் கேலி பண்றது, மற்றவன் திட்டுறது, இதெல்லாம் யாரு சகிச்சுக்கிறாங்களோ அவங்கள கிருஷ்ணர் அங்கீகரிப்பார். என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணர் நமக்கு மெடல் குத்துவார். யார் சொன்னது? பிரபுபா சொன்னது, நான் சொல்ல. பிரபுபா சொல்லியிருக்காரு. அதாவது எல்லா சூழ்நிலையிலையும் ஒருத்தர் திலகம் அணியணும். அதுதான் இங்க வரக்கூடிய பாயிண்ட். சும்மா நமக்கு கஷ்டம்தான் சில சூழ்நிலைகள்ல, அந்த கஷ்டமான சூழ்நிலையில யார் திலகம் அணிகிறானோ அவனுக்கு ஸ்பெஷல் மெர்சி, அவனுக்கு விசேஷமான அங்கீகாரம் கிட்டும் அப்படிங்கிறாரு பிரபுபாத். சாதாரண சூழ்நிலை திலகம் அணிகிறது ஓகே, சிரமமான சூழ்நிலையிலும் ஒருத்தர் திலகம் அணிந்தால் அது அவருக்கு சிறப்பான ஒரு அங்கீகாரத்தை கிருஷ்ணரிடமிருந்து கொடுக்கும். அப்படி முடியவே முடியாது, எனக்கு வேற வழியே இல்லை அப்படின்னா அந்த நேரத்துல தண்ணீர்ல திலகம் போட சொல்லி சொன்னார். நெற்றியில் மட்டும் தண்ணீரில திலகம் போட்டுட்டு மற்ற இடங்கள்ல கோபிச்சந்திரன் திலகம் போட்டுப்பாங்க. எப்ப? முடியவே முடியாது, என்னால படை வீரனா முன்னாடி நிக்க முடியாது. எல்லா பக்தர்களும் ஒரே நிலையில இருக்கிறது கிடையாது. சில பேர் படை வீரர்களாக நிற்பார்கள். எல்லா போலீஸ்காரனும் பரம்வீர் சக்கர விருது கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா யாரு சாகசம் பண்றானோ அவனுக்கு பரம்வீர் சக்கர விருது கிடைக்கும். கரெக்ட்? சோ அப்ப பக்தர்களே எல்லாருமே அந்த மாதிரி வீர தீரர்களா இருக்க மாட்டாங்க. அப்படி வீர தீரனா இல்ல, அப்படி இல்லாதவனுக்கு, வேற விதத்துல சொன்னா கோழையா இருக்கிறவனுக்கு சரி திலகத்தை தண்ணியில போட்டுக்கோ அப்படின்னு பிரபுபா சொல்றார். புரிஞ்சுக்கோங்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. யார் ஒருத்தன் வீரனாக இல்லாமல் கோழையாக இருக்கிறானோ அவன் திலகம் அணிய முடியாது, என்னால சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சா சரி தண்ணியில திலகம் போட்டுக்கோ. ஆனால் விதிமுறை என்ன? எப்போதும் திலகம் அணிய வேண்டும். புரியுதா வித்தியாசம்? நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க இஸ்கான்னா, சரி பரவாயில்ல நீ வேலைக்கு போறியா ஓகே, நீ படிக்க போறியா ஓகே, தண்ணியில போட்டு போயிட்டே இரு. அது கிடையாது, வித்தியாசம் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? எங்கெல்லாம் எஸ்கேப் ஆக முடியுமோ அங்கெல்லாம் அழிச்சுட்டு தண்ணியில போட்டு போறது கிடையாது. முடியவே முடியாது, இல்லை என்னால சண்டை போட முடியாது, எனக்கு அந்த திறமை இல்லை, கிருஷ்ணா என்னை மன்னிச்சிடு, என்னால இப்படி செயல்பட முடியல அப்படிங்கிறத உணர்ந்து ஒருத்தர் செயல்படலாம். இல்லை அந்த நிலையில இன்னும் வராதவங்க அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் பொதுவாக வைஷ்ணவனுடைய அடையாளம் திலகம். பிரம்மாண்ட புராணம் சொல்லுது, திலகத்துடன் ஒருத்தன் செத்து போயிடுறான். திலகத்துடன் மடிபவன் சண்டாளனாக இருந்தாலும் எங்கே இறந்தாலும், எங்க போய் செத்து போனாலும் சரி, அவன் விமானத்தில் ஏறி வைகுண்டத்தை அடைகிறான். இது பிரம்மாண்ட புராணம் சொல்லுது. அதனால நம்ம எப்பவுமே திலகத்தோட இருக்கிறது உச்சிதம். இவங்க ரெண்டு பேரும் தூங்குறவங்களை எழுப்பி விடுங்க. கடைசியா தூங்குறாங்க ரெண்டு பேர். பின்னாடி வந்துச்சுக்கிட்டீங்களா? ஓகே சரி. திலகம் அடுத்த டாபிக். எதனால் திலகம் அணியணும்? எதை வச்சு திலகம் போடுறது?
கோபிச்சந்தன். கோபிச்சந்தன் மட்டும் தான் பயன்படுத்தணுமா? திலகம் அணியறதுல எதை வைத்து திலகம் அணிய வேண்டும்? சரி, அதை பத்தி பேசலாம். எந்த மெட்டீரியல், எந்த பதார்த்தத்தை வச்சு திலகம் போடணும்? கௌடிய வைஷ்ணவர்கள் கோபிச்சந்தனத்தை பயன்படுத்துகிறார். ஓகே, ஒவ்வொரு வேற வேற வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வேற இருக்கலாம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேற மெட்டீரியல் யூஸ் பண்றாங்க. ஓகே, அது நாம கட்டி எதுல இருந்தோ வரட்டும், நம்ம கோபிச்சந்தனம் எங்க வருதுன்னு அதை பார்த்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? கோபிச்சந்தனம் கௌடிய வைஷ்ணவருடைய வழக்கம் என்ன? கோபிச்சந்தனம். நம்ம வேற மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கூடாதுங்கிறது கிடையாது, வழக்கம் கிடையாது. சரியா? அதாவது இந்த கோபிச்சந்தனத்தை அணியறது ரொம்ப விசேஷமானது. கோபிச்சந்தனம் தான் நம்மளுடைய சம்பிரதாய வழக்கம். சம்பிரதாயத்தை வழக்கத்தை மீறக்கூடாது. ஓகே, இந்த கோபிச்சந்தனம்ங்கிறது எங்க இருந்து வருது? துவாரகையில கிடைக்கக்கூடிய மண். எத்தனை பேர் துவாரகா போயிருக்கீங்க? பரவாயில்ல, பாதி பேர்கிட்ட போயிருக்கீங்க. அங்க போயிருக்கீங்களா? கோபித்தலா போயிருக்கீங்க? சந்தனம் எடுத்துட்டு வந்தீங்களா? ஓகே, வெரி குட். சரி, துவாரகையில கிடைச்சது. ஆனா இன்றைக்கு வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கோபிச்சந்தனம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்னா அங்கிருந்து இறக்குமதி பண்றோம். ஸோ கோபிச்சந்தனம் வந்து துவாரகையில இருக்கக்கூடிய ஒரு வகையான களிமண். ஓகே, ஒரு வகையான களிமண் தான் கோபிச்சந்தனம் அப்படின்னு சொல்லப்படுது. கோபிச்சந்தனம் வந்து இது ரொம்ப மகத்துவபூர்ணமானது. கோபிச்சந்தனத்தினுடைய மகிமையை நிறைய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னாலே அதுக்கே ஒரு தனி வகுப்பு எடுக்கலாம், கோபிச்சந்தனத்தினுடைய மகிமையை பத்தி. அதனால அதை இப்ப நம்ம விரிவா பேச தேவையில்லை. கோபிச்சந்தனம் மிகவும் மகத்துவமானது. சரியா? இப்ப சரி, நாங்க இருக்கிறோம், கோபிச்சந்தனம் கிடைக்கல, என்ன பண்றது? அது அடுத்த கேள்வி. கோபிச்சந்தனம் இல்லை, என்ன பண்றது? கிடைச்சதை வச்சு பூசலாம். எது கிடைக்குதோ அதை நெற்றியில் பூசிக்கொள்ளலாம், திலகம் போல. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்கான்ல, அமெரிக்கால, அது ஏதோ ஒரு பேர் படிச்சேன், எனக்கு நினைவில் நிக்கல. அமெரிக்கால அங்க ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு மண்ணை வந்து பிரபா இருந்த மண்ணை வச்சு பூசுங்கன்னு அப்படிதான் இஸ்கான் ஆரம்பிச்சாங்க. கோபிச்சந்தனம் இல்லைங்கிற நிலைமையில. சோ கோபிச்சந்தனம் இல்லை அப்படின்னா அந்த ஊர்ல கிடைக்கக்கூடிய மண் எடுத்து ஒருத்தர் அணியலாம். கோபிச்சந்தனம் இருக்கிற பட்சத்துல கோபிச்சந்தனத்தை பயன்படுத்துறது வழக்கம். அதே நேரத்துல கோபிச்சந்தனத்துல நிறைய இடங்கள்ல கோபிச்சந்தனத்துல பார்த்தோம்னா கலப்படம் இருக்கும். பொதுவா இஸ்கான்ல கூட பொதுவா விற்கக்கூடிய கோபிச்சந்தனம் எல்லாமே அதுல கொஞ்சம் சந்தனம் கலந்துருப்பான். சந்தன எண்ணெய் அல்லது ஜவ்வாது இதெல்லாம் கலந்து கொஞ்சம் அப்படியே கம்மன்னு போட்டு விற்பாங்க. ஸோ பொதுவாக அந்த மாதிரி கலப்படம் இல்லாத கோபிச்சந்தனம் வந்து சிறந்தது. கலப்படமான நல்ல ஸ்மெல்லாக சந்தன அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது புரியுதா? நிறைய பேருக்கு நான் என்ன சொல்கிறேன்னே விளங்காது. ஏன்னா நிறைய பேருக்கு எல்லாமே அந்த ஸ்மெல்லோடு இருக்கிற சந்தனமே வாங்கி பழகி இருப்பாங்க கோபிச்சந்தனம். ஆனால் கோபிச்சந்தனத்துக்கு ஸ்மெல்லு கிடையாது. ஓகே, அதுக்கு வாசம் கிடையாது. அதில் வந்து சில இந்த சந்தன எண்ணெயை சேர்த்துருப்பாங்க, இல்லை ஜவ்வாது கலந்துருப்பாங்க. அப்படி கலந்து விற்பாங்க. இந்த ஒரு அது என்னது அந்த பிராண்ட் பேர் கூட மறந்து போச்சு. வாட் ஒரு சிவலிங்கம் படம் போட்டு ஒரு பிராண்டு விற்குமே, நம்ம கோயில் கூட இருக்குமே. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இல்ல கீழே வந்து நம் பொதுவா இஸ்கான்ல நிறைய இடங்கள்ல ஒரு ஒரு காசியில இருந்து அது வரும். காசியில இருந்து அதை வந்து வாங்குவாங்க. ஓகே, காசியில தான் அது மேனுஃபேக்சர் பண்ண. அதாவது துவாரகையில இருந்து வாங்கி காசியில ஒரு கம்பெனிக்காரன் அதை வந்து அதுல சந்தனம் ஜவ்வாது எல்லாம் கலந்து கம்மன்னு இருக்கும். அது திலகம் போட்டு வந்தாலே கம்மன்னு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இது அதாவது கோபிச்சந்தனம் வந்து பிளைனா பயன்படுத்துறது சிறந்தது. அப்புறம் ஏன் பிரபு இஸ்கான்ல வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்காதீங்க.
சரியா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம சொல்றது எல்லாம் வந்து நமக்கு நடைமுறைப்படுத்துறது, ஊரை திருத்தது நம்ம வேலை கிடையாது. சரியா? நம்ம நடைமுறைப்படுத்துவோம். கூடுமான வரைக்கும் நம்ம இயற்கையான கோபி சந்தனத்தை பயன்படுத்துறது சிறந்தது. அந்த சந்தன எண்ணெயோட கலந்திருக்கக்கூடிய கோபி சந்தனத்துல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பாதகம் நமக்கு என்ன அப்படின்னா, அது அப்படியே நெத்தியில போட்டோம்னா கொட்டிடும், சீக்கிரம் கொட்டிடும், உதிர்ந்து போயிடும். ஏன்னா ஆயில் இருக்கிறனால, சந்தன எண்ணெய் இருக்கிறனால அதை அவ்வளவு நெத்தியோட ஒட்டாது. அது என்ன பண்ணும், விழுந்துடும். நிறைய பேருக்கு அது தெரியும், வேற திலக்கம் போட்டோம்னா டொமுக்குன்னு விழுந்துரும், இது என்ன இந்த திலக்கம் போட்டோம் உழுது அப்படிமா, ஏன்னா அதுல ஏதோ ஆயில் கலந்துருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதனால கலப்படம் இல்லாத கோபி சந்தனம் சிறந்தது. சரி, எப்படி வச்சு பண்ணணும்? சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஒரு டப்பால போட்டு குழச்சி வச்சிருப்பாங்க. ரைட்? நிறைய பேர், நிறைய, அதுவும் குறிப்பா இஸ்கான்ல ஆசிரமத்துலலாம் நிறைய பார்க்கலாம். குழச்சி ஏற்கனவே டப்பால வச்சிருப்பாங்க, தண்ணியோட இருக்கும். டக்கு டக்குன்னு போட்டோமா படம் போட்டோமா வச்சமான்னு இருக்கும். இதை போட்டு தண்ணியை ஊற்றி வச்சு தேய்ச்சி, எதுக்கு ஒரு வேலைக்கு 4 வேலை? புரியுதா நான் சொல்றது என்ன சொல்றேன்னு? பார்த்துருக்கீங்களா? இல்லை அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம் சில பேர். ஓகே, எனிவே எல்லாருக்கும் தெரியும் நான் என்ன சொல்றேன். ஸோ இந்த மாதிரி குழச்சி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துல வசதி தான், ஆனா பாரம்பரிய வழக்கம் அது கிடையாது. ஓகே, பாரம்பரிய வழக்கம் என்ன? கையில, இடது கையில நீர் ஊற்றி கோபி சந்தனை கட்டி எடுத்து கையில குழச்சு அதன் பிறகு திலகம் அணியறது அப்படிங்கிறது தான் பாரம்பரிய வழக்கம். அது வசதிக்காக நீங்க பண்றீங்க, தவறு கிடையாது. ஆனால் அதுல எங்க தவறு வருங்கிறதையும் சொல்லிடுறேன். ஓகே, எங்க தவறு வரும் அப்படின்னா, அந்த கோபிச்சந்திரன் குழச்சி வச்சிருக்கிறதுல ஊறுபட்ட முடி உளுந்து கிடக்கும். நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன், நிறைய ஆசிரமங்கள்ல பார்த்துருக்கிறேன். பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் போனோம்னா குழச்சி வச்சிருப்பாங்க, எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து போடுவாங்க, எல்லா தலைமுடியும் அதில் தான் கிடக்கும். ரைட்? நீங்களாம் பார்த்துருக்க மாட்டீங்க புண்ணிய ஆத்மாக்கள், பட் நாங்களாம் பார்த்துருக்குறோம் நிறைய நேரங்கள்ல. சரியா? அப்ப குழச்சி வச்சதுல முடி இருக்கும், அதனால அதை வந்து அது அப்படி குழச்சி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனலா வச்சுக்கோ, பொத்தாம் புதுல வைக்கக்கூடாது. பொத்தாம் புதுல வச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாமே எல்லாரோட இதுலையும் களங்கமாய் போயிடும். அதனால குழச்சி வைக்கிறீங்க அப்படின்னா, அது குழச்சி வைக்கிறது பாரம்பரிய வழக்கம் கிடையாது, வசதிக்காக குழச்சி வைக்கிறீங்க, அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா அப்படி குழச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பர்சனலா யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? நான் சொல்றது புரியுதா? புரியுதா இல்லையா? ஓகே ஓகே சரி. எப்படி திலக் போடுறது? என்ன இவ்வளவு வருஷமா நாங்க திலக் போட்டு இருக்கிறோம், எங்களுக்கு திலக் போட தெரியாதா? எப்படி திலகம் அணியறது? அவசர அவசரமா திலக் போடக்கூடாது. எவ்வளவு வேகமா சில பேர் திலக் போடுவாங்கன்னா, அப்படி புஷ்கமாங்க, என்ன அப்பதான் குளிச்சுட்டு வந்தா எப்ப தோத்தி கட்டணும்னு தெரியல, எப்ப திலக் போடணும்னு தெரியல அப்படின்னு இருக்கும். சில பேர் திலக் போடுவான் 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 போடுவான், மணிக்கணக்கில் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பான். பொம்பளைங்க கூட சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடும். சரியா? ரெண்டுமே தவறு. அவசர அவசரமா திலகம் போடுவாங்க. இந்த அவசர அவசரமா திலகம் போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திலக்கமே போடுறது கிடையாது. நான் எழுதி தர்றேங்க, நிறைய பக்தர்கள் திலகம் போடுறதே இல்லை. திலக்கம்னா என்ன தெரியுமா? திலக்கம்னா என்ன? 2 கோடு இருக்கணும், கீழே துளசி இருக்கணும், அப்பதான் அதுக்கு பேர் திலகம். இந்த அவசர அவசரமா சில பேர் என்ன தெரியுமா போடுவாங்க, தேங்காய் குடுமி வரைவாங்க. தேங்காவை திருப்பி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? நீளமா ஒரு குடுமி இருக்கும், கீழே உருண்டையா ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி தேங்காய் குடுமி மாதிரி வரைஞ்சு விடுவாங்க உடம்புல எல்லாம். நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு தெரியுதா? நெத்தியில திலக்க மாதிரி போட்டுருவாங்க, உடம்புல போடுறதெல்லாம் எப்படி போடுவாங்க? தேங்காய் குடுமி மாதிரி இல்ல, வெறும் கோடு மட்டும் இருக்கும், ஒத்த கோடு, பட்டை அடிச்ச மாதிரி. நான் சொல்றது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? திலகம் போடுறதுன்னா நெத்தியில மட்டும் திலகம் போட்டுருவாங்க. நெத்தியில பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா ஜென்டில்மேன் மாதிரி திலகம் போட்டு வந்துருவாங்க. உள்ளெல்லாம் பார்த்தா தேங்காய் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ரைட்? உங்களை என்ன வரைபட கலைக்கா கூட்டு போயிருக்கிறாங்க, தேங்காய் வரையறதுக்கு வச்சிருக்கிறாங்க, திலகம் போடுறேன்னு சொல்லிட்டு தேங்காய் வரையறதா? என்னப்பா இது, தேங்காய் வரைய சொல்லியிருக்கோங்கள?
நான் சொல்லிதான் தெரியுதா உங்களுக்கு? இது வரைக்கும் தேங்காய் தான் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? அட கடவுளே, எல்லா இடத்துலயும் திலகம் தான் போடணும், தேங்காய் வரையக்கூடாது. சரியா? அவசர அவசரமா திலகம் போடுறோம்னு சொல்லிட்டு நெத்தியில மட்டும் திலகம் வச்சுட்டு மற்ற இடத்துல எல்லாம் தேங்காய் வரையக்கூடாது. எல்லா இடத்துலயும் என்ன வரையணும்? திலக்கம் வரையணும். தேங்காய் வரையறது அப்ப அது கிருஷ்ணருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்காது, கிருஷ்ண பக்தி கிடைக்காது. கிருஷ்ணருடைய கோயிலை நம்ம கோயிலா கன்சிடர் பண்ணாம நம்ம அவசர அவசரமா போட்டோமா சரி வந்தமான்னு சொல்லி இருந்தோம்னா அப்ப கிருஷ்ண பக்தி எட்டா கனியாகவே இருக்கும். எச்சரிக்கை. கிருஷ்ணருடைய திலக்கம் அப்படின்னா திலக்கம் திலக்கமாக இருக்க வேண்டும், திலக்கம் தேங்காயாக இருக்கக்கூடாது. நீங்க பண்ணக்கூடிய டிஸ்கஷன் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் கொடுக்குறேன். அச்சு வச்சுக்கலாமாங்கிறதானே பேசிட்டு இருக்கீங்க. வர்றேன், வரும், அவசரப்படாதீங்க, வகுப்பு பொறுமையா கேளுங்க. முதல்ல இப்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவசர அவசரமா திலகம் போடக்கூடாது. திலக்கம் திலக்கமாக இருக்கணும், திலக்கம் தேங்காய் மூடியாக இருக்கக்கூடாது. சரியா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அழகான முறையில திலக்கம் அணியணும், இதுதான் அவசியம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே 12 இடத்துல திலகம் போடணும். நம்ம எவ்வளவு இடத்துல திலகம் போடணும்? 12 இடத்துல. சில பேர் எத்தனை இடத்துல தெரியுமா போடுவாங்க? 13 இடத்துல போடுவாங்க. சேர்த்து தலையிலேயே ஒரு திலகம் போட்டு வச்சிருப்பாங்க. தலையில யாரும் திலகம் போட சொல்லல உங்களுக்கு. கையில எஞ்சி இருக்கக்கூடிய திலகமானது உச்சந்தலையில தடவப்படுகிறது. உச்சந்தலையில திலகம் போடுறது கிடையாது. சரியா? சில பேர் இங்கேயும் ஒரு திலகம் போட்டிருப்பாங்க, 13வது திலகம் பெறுவாங்க. அது எங்க இருந்துப்பா கண்டுபிடிச்சிங்க 13வது திலகத்தை? கிடையாது, இருக்கிறது 12 திலகம் தான். கையில எஞ்சி இருக்கக்கூடியது உச்சந்தலையில் தடவப்படுகிறது, உச்சந்தலையில திலகம் போடுறது கிடையாது. சரியா? ஆண்கள் பெண்கள் எல்லாருமே 12 இடத்தில் திலகம் தரிக்க வேண்டும். சில பேர் என்ன தெரியுமா, நம்ம தான் சட்டை போடுறோமே, நம்ம தான் குர்த்தா எடுத்து போட்டுக்கிறோமே, உள்ள இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது? நெத்தியில மட்டும் திலகம் போடு. அதான் சொல்றேன், உள்ளெல்லாம் தேங்காய் போட்டுக்கலாம். போடணும்னு நினைச்சா தேங்காய், இல்ல அது கூட போடுறது கிடையாது, நெத்தியில மட்டும் திலகம் போட்டு வந்துடுறது. ரைட்? அது மாதிரி இருக்கக்கூடாது. பகவானுடைய கோயில், அதனால எல்லா இடங்கள்லையும் நல்லபடியாக திலகம் அணியறது அப்படிங்கிறது அவசியம். சரி, புதுசா வர்றாங்க அப்படின்னா சரி பரவாயில்ல, நெத்தியில மட்டும் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா தீட்சை பெற்ற பக்தர்கள் 12 இடங்களில் திலகம் தரித்தல் அவசியம். புதுசா வர்றவங்கள வேணா நம்ம சொல்லலாம், நெத்தியில மட்டும் போட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்தை பயிற்சி கொடுக்கும்போது. ஆனா ஒருத்தவங்க காலமானதுக்கு அப்புறம் ஒரு தீட்சை பெற்று விட்டார்கள் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் 12 இடங்களில் திலகம் தரிக்க வேண்டும். நின்றுகிட்டு திலகம் போடுறது, அமர்ந்து திலகம் போடுறது, பொதுவா வழிமுறை என்ன அப்படின்னா அமர்ந்து திலகம் தரிக்கிறது தான் வழிமுறை. சரியா? நின்றுகிட்டு திலகம் போடுறதோட உட்கார்ந்து திலகம் தரிக்கிறது அப்படிங்கிறது உச்சிதமானது. திலகம் அணிவதற்கு முன்பாக நம்ம கீழாடை வரைக்கும் உடுத்தி இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே கம்சாவோடைய அதாவது துண்டு கட்டிட்டு அப்படியே திலகம் போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. நாம உள்ளாடை அணிந்து நம்மளுடைய வெளியாடை கீழாடை அணிந்த பிறகு அதன் பிறகுதான் நம்ம திலகம் தரிக்க வேண்டும். அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டு துண்டோட திலகம் போடுறது அப்படிங்கிறது முறையான ஒரு பழக்கம் கிடையாது. சரி, இப்ப நம்ம திலகம் தரிக்கிறதுக்கு என்ன வழிமுறை, எப்படி இது எப்படி திலகம் தரிக்கிறது? நான் முதலே சொன்னேன், இடது கையில தூய்மையான நீரை ஊற்றி ஒரு கோபி சந்தன குழம்ப வச்சு குழப்பணும். குழப்புறது எப்படி குழப்பணும்னா இப்படிதான் சுத்தணும், இப்படி சுத்தக்கூடாது. ஓகே, எல்லாமே நம்ம குழைக்கும் போது இப்படிதான் குழைக்கணும், ரிவர்ஸ்ல குழைக்க கூடாது. சரியா? சோ கோபி சந்தனத்தை இடமிருந்து வலமாக சுற்ற வேண்டும். குடிக்கிற அதான் நான் சொல்றேன், தூய்மையான நீரை ஊற்றின்னு சொல்லிட்டேன். தூய்மையான நீரை ஊற்றி, தூய்மையான நீர், தூய்மையான நீர். ஓகே, எப்படி இருந்தாலும் தூய்மையான நீர், நீர் தூய்மையானதாக இருக்கணும், எச்சல் பட்டதாக இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ தூய்மையான நீரை ஊற்றி பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு மந்திரமும் இருக்கு தெரியுமா? லலாட்டே கேசவம் தியாயம், இப்படி ஒரு மந்திரம் இருக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரிசையா வரும்.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? குலைக்கும் போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் இருக்கு. சரி, யாருக்கெல்லாம் தெரியாதோ அடுத்த வாரம் பார்த்துட்டு வாங்க, புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இல்லை யாருக்கு தெரியுமோ அவங்க என்ன குரூப்ல போடுங்க. இது சாஸ்திரத்தை சொல்லி இருக்கு. சில பக்தர்கள் பின்பற்றாங்க, நிறைய பக்தர்கள் பின்பற்றது இல்லை. இருந்தாலும் பின்பற்ற விருப்பம் எடுக்கவோ பின்பற்றலாம், நல்லதுதான். குழைச்சதுக்கு அப்புறம் வரிசை கிரமமாக 12 இடங்கள்ல திலக்கம் போடும். நினைச்ச இடத்துல கடகடன் போட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அதாவது நம்ம இந்த மோதிர விரல்ல எடுத்து திலகம் தணிக்கிறோம். திலகம் தரிக்கும் போது முதல்ல நெற்றியில இடுறோம், அதற்கடுத்து வயிற்று பகுதியில் இடுறோம், மார்பில் இடுறோம், கழுத்துல இடுறோம், இந்த பக்கம் வலதுபுறம் வயிற்றுல இடுறோம். அதற்கடுத்து நம்ம வலது புஜத்துல இந்த இடத்துல இடுறோம். சரியா? வலது புஜத்துல இடும்போது அதற்கு இடது விரல பயன்படுத்தணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மறுபடியும் இடது கையில போட்டுட்டு அப்புறம் வலது கையில மாத்தி மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வலது கையில மாத்தணும். டக இதே விரலே போட்டுட்டு இருக்கோம், இங்கிட்டு போட்டுட்டு அப்புறம் இங்கிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு செய்வாங்க, பார்த்துருக்கிறேன். அது மாதிரி செய்யக்கூடாது. வரிசை கிரமமாக இட வேண்டும். 12 இடங்கள்ல இருக்குன்னா வரிசை கிரமமாக இடணும். ஒவ்வொரு இடத்துலையும் அதற்குரிய மந்திரங்களை சொல்லி வரிசை கிரமமாக இடணும். மந்திரங்கள் சொல்லும் போது குறைஞ்சது அவங்க காது கேட்குற அளவுக்கு சொல்லணும். ஓகே, ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக சொல்லும் போது தெளிவா சொல்லணும், அவங்க காது கேட்குற மாதிரி. ஓகே, திலகம் சரியான பதத்துல குழைச்சிருக்கணும். நிறைய தண்ணியாவோ நிறைய திக்காவோ இருந்தாலோ பூச முடியாது, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஓகே, வலது கை மோதிர விரலை பயன்படுத்தணும். வலது புஜத்துக்கும் கை இந்த நம்மளுடைய தோள்பட்டைக்கும் இடும்போது நம்ம இடது கை மோதிர விரலை பயன்படுத்த வேண்டி இருக்கும். 2 நேர்கோடுகளும் தெளிவா இருக்கணும். சரியா? இது ரொம்ப முக்கியமானது. நம்ம தேங்காய் வரையக்கூடாது. 2 நேர்கோடுகளும் தெளிவாக இருக்க வேண்டும். பின்னாடி முதுகுல தெளிவா இருக்க முடியாட்டி கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் அது கூட பரவாயில்லன்னு சொல்ல முடியாது. நமக்கு முடிந்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாக இட முடியுமோ அந்த அளவுக்கு தெளிவாக திலக்கம் 2 நேர்கோடுகளும் தெளிவாக இருக்கணும். கீழே வரைகிறமே துளசி எவ்வளவு பெருசுக்கு இருக்கணும்? ஒவ்வொருத்தருடைய திலக்கையும் ஸ்கேன் பண்ணலாமா? நிறைய பேர் பாதி மூக்கு தான் வரைஞ்சிருக்கிறீங்க. மூக்கு பெருசா இருக்கு சிறுசா இருக்குங்கிறது விஷயம் கிடையாது. மூக்கு உங்களுக்கு எவ்வளவு பெருசு இருக்கோ, மூக்கு உங்களுக்கு எவ்வளவு பெருசு இருக்கோ அதுல முக்காவாசி திலகம் போடும். ஒரே கிருஷ்ணா அவ்வளவு பெருசா அசிங்கமா இருக்குமே, சில பேர் அப்படித்தான் போட்டிருக்காங்கல்ல, அப்படித்தான் போடணும். இவ்வளவு வருஷம் திலகம் போடுறோம் பிரபு, எங்களுக்கு யாருமே சொல்லியே தரல பிரபு. துளசினா துளுக்குண்ட துளசி வச்சுக்கிட்டா போதும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க இருக்கிற மாதாஜிஸ்ல பாதி பேருக்கு மேல திலகமே போடுறதில்ல. இவ்வளவு வருஷமா எல்லாம் குட்டி குட்டி திலகமா தான் போட்டு வரீங்க. தப்பு. திலகம் எப்படி இருக்கணும்னா மூக்குல முக்கால் வாசி இருக்கணும். துளசி மூக்குல எவ்வளவு இருக்கணும்? முக்கால் பாகம் இருக்கணும். சின்னதா போடக்கூடாது, முழுசா போடக்கூடாது. முழு மூக்கையும் அடைக்கிற மாதிரியும் போடக்கூடாது, இவங்கனையே முடிக்கிற மாதிரியும் போடக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? இவ்வளவு வருஷம் திலக்கம் போடுறோம் பிரபு, யாருமே சொல்ல பிரபு அப்படிங்காதீங்க. கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். இனிமேல் திலகம் அணிவது சரியாக அணியுங்கள். அதுக்குதான் இந்த வகுப்பு எடுக்கிறோம். சரியா? கண்ணாடி பார்த்து திலகம் போடலாமா கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. கண்ணாடி பார்த்து திலகம் போடலாம், தவறில்லை. சாஸ்திரமும் அதுக்கு அனுமதி கொடுக்குது. பழகுனவங்க கண்ணாடி பார்க்காமல் போடலாம். பிரம்மச்சாரிகள் குறிப்பாக சின்ன கண்ணாடி வச்சு போடலாம். ஏன்னா அப்படியே கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பேட்சப்பு, அங்கே கொஞ்சம் டச்சப்பு, இங்கே கொஞ்சம் ஐயோ முடி கொஞ்சம் நரமுடி வருது, ரைட்? உடல் சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா? அதனால
பொதுவாக பிரம்மச்சாரிகள் வந்து கண்ணாடி பார்க்காமல் போடுவார்கள், இல்லை சின்ன கண்ணாடி வைத்து போடுவார்கள். மற்றவர்கள் அவர்களுடைய வழக்கத்துக்கு எது தகுதியோ உச்சித்தமோ அது மாதிரி செய்யலாம். ஆனால் கூடுமான கண்ணாடி பார்த்து போடுறதுல தவறு எதுவும் கிடையாது. ஓகே ஓகே என்ன மந்திரமோ அந்த மந்திரத்தை தெளிவாக உச்சரிக்கணும். அதில் கவனக்குறைவு இருக்கக்கூடாது. நம்ம திலகம் போடுறதுல கவனக்குறைவா இருந்துட்டு மந்திரத்தை ஒழுங்கா சொல்லாம தேங்காய் வரைஞ்சுட்டு இருந்தோம்னா அப்ப விஷ்ணு நமக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரு? கரெக்ட். அவர் நமக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். திலகம் போட்டு வந்தாலே வெறும் தேங்காய் தான் வரைஞ்சிட்டு வருவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். என் குரு மகாராஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, அது இனிஷியேஷனுக்கு உட்காந்துருக்கவங்க எல்லாம் யாராவது தேங்காய் வரைஞ்சிருந்தாங்கன்னா போய் ஒழுங்கா திலக்கம் போட்டுவான்னு அனுப்பிச்சு விட்டுருவார். அன்னைக்காவது ஒழுங்கா போட்டாலாவது அப்புறமாவது ஒழுங்கா போடுவான்னு நம்பிக்கை தான். சரியா? ஸோ அதனால நம்ம வந்து ஒழுங்கா மந்திரத்தை சொல்லி அந்தந்த இடத்துல போடணும். கடைசியா எஞ்சி இருக்கக்கூடியத வாசுதேவருடைய பேரை சொல்லி ஓம் வாசுதேவ நமக சொல்லி உச்சந்தலையில குடுமிக்கு கொஞ்சம் மேல தடவுறோம். அங்க ஒரு திலக்கம் போடக்கூடாது. சரியா? அது 13வது திலக்கமா அமைஞ்சிடக்கூடாது. நான் ஏற்கனவே அது சொல்லியிருக்கேன். இதுல என்ன சாஸ்திரம் சொல்லுதுன்னா, ஹரிபக்தி விலாசம் சொல்லப்படுது. இந்த 2 கோடு இருக்குல்ல, இந்த 2 கோடும் வந்து பகவானுடைய கோயிலுக்கான பார்டர். அந்த 2 கோட்டுக்கு இடைப்பட்ட இடம் வந்து பகவானுடைய கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப இந்த இடைப்பட்ட பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடைப்பட்ட பகுதியில பகவான் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப நம்ம இடையில கேப்பே விடாம தேங்காய் வரைஞ்சோம்னா என்ன வரும்? அவங்க 2 பேரும் இல்லையே, அவங்க 2 பேரையும் விரட்டி அடிச்சிடறோம். பகவான் விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் என்ன பண்றோம்? இடமில்லாமல் விரட்டி அடித்து விடுகிறோம். சரியா? அதனால விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் இடமில்லாம விரட்டக்கூடாது. இது ஹரிபக்தி விலாஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஹரிபக்தி விலாஸ் நமக்கு எச்சரிக்குது. என்ன எச்சரிக்கை விடுக்குது அப்படின்னா, நடுவில் தெளிவின்றி, நெத்தியில மட்டும் கிடையாது மற்ற இடங்கள்லையும் நடுவில் தெளிவின்றி திலகம் அணியக்கூடிய கீழ்த்தர பிராமணர்கள், அவங்கள என்ன சொல்லுது? லோ கிளாஸ் பீப்புள்ன்றது. அந்த மாதிரி யாராவது ஒரு பிராமணன் திலகம் அணிஞ்சான்னா அந்த பிராமணன் கீழ்த்தரமானவன் சொல்லுது. எப்படிப்பட்டவன்? கீழ்த்தரமானவன். அந்த மாதிரியான கீழ்த்தர பிராமணன் பகவான் விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் அங்கிருந்து விரட்டி விடுகின்றனர்னு சொல்லுது ஹரிபக்தி விலாஸ். எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? நம்ம ஆனா என்ன பண்றோம்? ரொம்ப கேஷுவலா தேங்காய் வரைஞ்சிட்டு இருக்கிறோம். ரைட்? அதனால திலக்கம் அணியறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். 12 இடங்கள்லையும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தெளிவா இருக்கணும். தேவைப்பட்டால், நிறைய பேருக்கு தேவைப்படும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன துணி வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஈர துணி. அந்த ஈர துணி வச்சுட்டு திலகம் போட்டதுக்கு அப்புறம் அந்த நடுவில் இருக்கக்கூடிய இடத்த வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. ஒரு ஈர துணி வச்சு நடுவில் இருக்கிறத கிளியர் பண்ணுவாங்க. அந்த துணி அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். திலகம் போடுறதுக்கு மட்டும் ஒரு துணி வச்சுக்கிட்டு, அதாவது கையிலேயே நெத்தியில போடும்போது நமக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, இந்த நெத்தி வந்து கொஞ்சம் சர்ஃபேஸ் வந்து ஹார்டா இருக்கிறதுனால நீங்க அழுத்தி போட்டு 2 கோடு தெளிவா வந்துடும். நிறைய பேருக்கு வயிற்றுல போடும்போதெல்லாம் வயிறு ரொம்ப சாஃப்டா இருக்கும், புசு புசுன்னு உள்ள போயிடும், கோடே வரமாட்டேங்குது பிரபும்பாங்க. ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த இடத்துல அந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க வந்து ஒரு துணியை கூட பயன்படுத்தி 2 கோடு வந்து தெளிவா வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவில் கோடு வர்றதுக்கு அந்த நகத்தை வச்சு ஒரு கீறுவாங்க. ரைட்? தவறு. சாஸ்திரம் எச்சரிக்குது, நகத்தை பயன்படுத்தக்கூடாது, ஆள்காட்டி விரலையும் பயன்படுத்தக்கூடாது. நடுவில் கோடு போடுறதுக்காக இப்படி போட்டுட்டு இப்படி வச்சு இப்படி ஒரு இழு இருக்கிறோம், இப்படி போடுவாங்க. திலக்கம் போட்டுட்டு நடுவில் குறுக்க கோடு போடுறதுக்கு இந்த விரலை பயன்படுத்துவாங்க. கூடாது. ஓகே? நடுவில் உங்களுக்கு வேணும்னா முதலே சொல்ற மாதிரி துணியை பயன்படுத்தலாம், இல்லை கையில அழுத்தியே நீங்க போடலாம். அழுத்தியே போடுறது உச்சிதமானது. முடியல அப்படின்னா துணியை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா சுண்டு விரலை பயன்படுத்தலாம். நீங்க பார்க்கலாம், ஸ்ரீல பிரபுபாதர் வந்து அவருடைய வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிரபுபா வந்து இப்படி போட்டுட்டு அந்த சுண்டு விரலை வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவார், சுண்டு விரலை வச்சு கிளியர் பண்ணுவார். ஸோ சுண்டு விரலை வேணா பயன்படுத்தலாம்.
ஆள்காட்டு விரலை பயன்படுத்தக்கூடாது. இது தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். இது தெரியல எனக்கு, நோ ஐடியா. சாஸ்திரம் சொல்றது ஆள்காட்டு விரல் பயன்படுத்தக்கூடாது, சுண்டு விரல் பயன்படுத்தலாம், மோதிர விரல் வழக்கமாக பயன்படுத்த வேண்டியது. நடுவில் இன்னொரு விரல் இருக்குதே, கட்ட விரல் இருக்குதே, கட்ட விரல் வச்சு அப்படி வீரத்திலகம் போடலாமான்னா அதெல்லாம் எனக்கு பதில் இல்லைப்பா. ஓகே, ஐ மீன் தெரியலன்னா தெரியலன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. சில பிரபுபாத் வந்து நம்ம பார்க்கலாம், அவர் வந்து பிரபுபாதோட ஸ்டைல் இப்படிதான் இருக்கும். சில பேர் இன்னொன்னு இருக்கு, இதுவும் ஒரு விஷயம், ஊர்து பண்ற மாதிரி சில பேர் இப்படி போடுவாங்க திலகம் கீழே. அதாவது இது வந்து இந்த விதத்துல போடுறதுதான் உச்சிதமான. பிரபுபாத் இப்படிதான் நம்ம கத்து விடுறது, இப்படிதான் போடுவோம், இப்படி போடுறது கிடையாது. இப்படி தள்ளுறதோட இப்படி வச்சு இழுக்கிறது. ஓகே, ஸோ இப்படிதான் திலகம் அணியும், இப்படிதான் திலகம் போடணும் நமக்கு. ஓகே, இப்படி இப்படி வச்சுக்கிட்டு நெத்தியில மட்டும்தான் இப்படி போட முடியும். இல்லை நெஞ்சில கூட போடலாமே, இப்படி வச்சு இப்படி கூட தள்ளலாமே, இப்படி கூட தள்ளலாம். ஆனா நம்ம போட வேண்டியது இப்படிதான் போடணும். ஓகே, திலகமானது அந்த வழியில தான் பயன்படுத்த வேண்டும். சரி, திலகத்தோட ஷேப் அண்ட் சைஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மூக்குல முக்காவாசி இருக்கணும் துளசிங்கிறது. அது இல்லாம நெத்தியில எவ்வளவு நீளம் இருக்கலாம். சில பக்தர்கள் நான் பார்த்துருக்கேன், இங்க திலகம் ஆரம்பிச்சு இங்க வந்து முடிஞ்சிருக்கும், பயங்கர நீளமா ஒரு போடு போட்டிருப்பாங்க. கரெக்டா? அது மாதிரி போடலாம்ல, நல்லா அழகா இருக்கும்ல, பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுவே ஒரு ட்ரேட்மார்க் ஆயிடும். வழுக்க மண்டையா இருக்கும், அப்படியே நேரா கடைசி வரைக்கும் போட்டாங்கன்னா அது அந்த பக்தருடைய ட்ரேட்மார்க் ஆயிடும். அதாவது பிரபுபாதர் வந்து இஸ்கானுக்கு ஒரு ட்ரேட்மார்க் கொடுத்துருக்கிறாரு. அந்த ட்ரேட்மார்க்ல சைட்ல அவர் ஒரு ட்ரேட்மார்க் உருவாக்குவார். சில பேர் அவங்களுடைய ஸ்பெஷல் திலக்கா ஸ்டைல்ல. அதெல்லாம் கூடாது. திலக்கமானது திலக்கமாக அணியப்பட வேண்டும். சரியா? இதுல ஷேப் அண்ட் சைஸ் இதை பத்தி நம்ம பார்க்கலாம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மேல் பகுதி இருக்குல்ல திலக, அதாவது ரெண்டு பகுதியா பிரிக்கிறோம். ஒன்னு துளசி இருக்கக்கூடிய பகுதி, இன்னொன்னு மேல் பகுதி. இந்த மேல் பகுதியானது கிருஷ்ணருடைய புல்லாங்குழல், பகவான் விஷ்ணுனுடைய தாமரை திருவடிகள், ரெண்டுமே சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. சரியா? பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம், பகவானுடைய திருவடிகள்னு சொல்லுவோம். சரியா? அதே நேரத்துல சாஸ்திரத்துல என்னும் சொல்லியிருக்கு கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லியிருக்கு பத்ம புராணத்துல. ஸோ அப்ப நிறைய சாஸ்திரங்கள் இந்த கோடுகள் வந்து மேல இருக்கக்கூடிய விஷ்ணு கோயிலை காட்டுகிறது அப்படிங்கிறதையும் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கு. கீழ்ப்பகுதி துளசியை குறிக்கிறது. திலக்கம் அப்படின்னு வர்றப்ப ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும் ஒரு வகையான திலக்கம் இருக்கு. சரியா? இப்ப நம்ம கௌடிய சம்பிரதாயத்துல நம்ம இப்படி சொல்றோம், ரெண்டு கோடு மேல போடுறோம், கீழே துளசி போடுறோம் அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல எப்படி திலக்கம் போடுறாங்க? நடுவுல ஒரு சிவப்புல ஒண்ணு போடுவாங்க, இந்த பக்கம் வெள்ளையில ஒண்ணு போடுவாங்க, அதுலயே வந்து சிவப்பு போடுவாங்க, மஞ்சள் போடுவாங்க. ஓகே, பா ஷேப் இருக்குது, யூ ஷேப் இருக்குது. வடகிழக்கு ஒரு திலகம் இருக்கு, தென்கிழக்கு ஒரு திலகம் இருக்கு. சரியா? அதாவது ஆனா மத்வாஸ் போனீங்கன்னா அவங்க வேற ஸ்டைல்ல பண்ணுவாங்க. மத்வர்களுடைய திலக்கம் வேற மாதிரி இருக்கும், விஷ்ணு சுவாமி சம்பிரதாயத்துல வேற மாதிரி இருக்கும், நிம்பர்க்க சம்பிரதாயத்துல வேற மாதிரி இருக்கும். அதாவது திலக்கமானது சம்பிரதாயத்திற்கு தகுந்தாற் போல மாறுபடும். சரியா? கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பாத்தீங்கன்னா ராமானந்தி ரசிகானந்தி ஷியாமானந்தி சம்பிரதாயத்துல வேற மாதிரி இருக்கும் திலக்கம். ஹரிதாஸ் தாக்கூர் அந்த இதுல வேற மாதிரி இருக்கும், நித்யானந்த வம்சத்துல வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுலயும் அத்வைத பரிவாரில் வேற மாதிரி இருக்கும். அடிப்படை ஒரே மாதிரி தான். கௌடிய சம்பிரதாயத்துல எல்லாருமே மேல ரெண்டு கோடு கோபிச்சந்தனத்துல கீழே துளசிங்கிறது இருக்கும். அதனுடைய ஷேப் அண்ட் சைஸ் வந்து வேற வேறையா இருக்கும். கௌடிய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய பிரிவுகள்லையும் நீங்க பூரி மாயாப்பூர்ல போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா பார்க்கலாம், இப்படி 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 வரும், வி மாதிரி ஒரு சிலர் திலக்கம் போட்டிருப்பாங்க. அது மாதிரி வேற வேற வகையான திலக்கத்தை நீங்க பார்க்கலாம். அதாவது விஷயம் என்னன்னா, ஒருத்தருடைய திலக்கம் அவருடைய சம்பிரதாயத்தை காட்டுது. என்ன உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப தூக்கம் ஜாஸ்தியா வருதா இன்னைக்கு? நிறைய தூக்கம் வருது அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு. ஓகே, ஸோ நம்மளுடைய சம்பிரதாயத்துக்குன்னு, அதாவது சாரஸ்வத பரம்பரா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர், கௌடிய மட், இஸ்கான், நமக்குன்னு தான் இந்த ஸ்டைல்.
ஓகே, இந்த ஸ்டைல் நம்ம என்ன என்ன வடிவமைப்புல பயன்படுத்துறோமோ இது நமக்குன்னு இருக்கக்கூடிய அடையாளம். இதுல நமக்கு தகுந்த மாதிரி மாத்தணும் அப்படின்னா நம்ம வேற சம்பிரதாயம் ஆயிடுறோம். முக்கா மூக்கு போடாம கால் மூக்கு போடுறேன், கால் மூக்கு இல்ல முழு மூக்கு போடுறேன், இல்ல நான் திலக்கத்தை இங்க இருந்து இந்த கடைசி வரைக்கும் இழுத்துட்டு போறேன், இல்ல திலக்கத்தை நான் பாதி வச்சுக்கிறேன் அப்படின்லாம் வச்சோம்னா நம்ம ஒண்ணு வேற சம்பிரதாய திலக்கமா மாறிடும், இல்ல சம்பிரதாயமே இல்லாம அப்ப சம்பிரதாயம் ஆயிடும். பொதுவாக அப்ப சம்பிரதாயமா தான் ஆகும். ஏன்னா வேற சம்பிரதாயம் எப்படி போடுவான்னு கூட நமக்கு தெரியாது இல்ல, தெரிஞ்சா அது மாதிரி போடுவாங்க. இல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டைல்ல திலக்கம் போடுறது, இது என்ன வேற ஃபேன்சி காம்படிஷனா நடத்துறாங்க திலக்கம் போடுறதுல. நான் பார்த்துருக்கேங்க, விளையாட்ட சொல்ல நிறைய பேர்ல சில பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டைல்ல திலக்கம் போடுவாங்க. அதெல்லாம் அடுத்து வரேன் நான். ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டைல்ல திலக்கம் போடுறதெல்லாம் நம்ம சம்பிரதாயம் கிடையாது. சம்பிரதாய விதிமுறை என்னன்னா திலக்கம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க வேண்டும். சரியா? சோ ஹரிபக்தி விலாஸ் நமக்கு சொல்லுது திலக்கம் கிடைமட்டமாக தெரியுமா? ஹரிசாண்டல் எப்படி போடுற திலகம் திரிபுன்றம், சைவர்கள் போடுவாங்கல்ல, சைவர்கள் போடுறது திரிபுன்றம் கிடைமட்ட திலக்கம், ஹரிசாண்டல் திலக். கிடைமட்டமாக உருண்டையாக எங்க வைப்பாங்க? உருண்டையா யாரு திலக்கம் போடுவாங்க? ரவுண்டா யாருங்க திலக்கம் போடுவாங்க? சின்ன பிள்ளையில இருந்து ரவுண்டா தான் வச்சிருக்கிறோம். அது சரி, சக்தி வழிபாட்டுல ரவுண்டா திலகம் போடுவாங்க, பெருசா கூட போடுவாங்க. ஓகே, உருண்டையாக திடமாக அப்படியே சந்தனத்தை தூக்கி டொம்முன்னு வச்ச மாதிரி இருக்கும். இப்படி நடுவுல திடமானதாக, மிகவும் நீளமாக, வளைந்தபடி, கோணலாக, ஓகே, அழுக்காக, அங்கங்கே இடைவெளி விட்டு, பேட்சா அங்கங்க கேப் விட்டு, உச்சியில் இணைந்து. ஏதாவது நம்ம கோடு இருக்குல்ல, இந்த கோடு 2 கோடு டாப்ல வரும்போது சேர்ந்துரும். டாப்ல வந்து கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க, டாப்ல அப்படியே கெட்டியா நிற்கும், டாப்ல ஒன்னா இருக்கும். அந்த மாதிரி உச்சியில் சேர்ந்து இணைந்து, கீழே இணையாமல், மேல சேர்த்திருப்பான், கீழே பார்த்தா தனித்தனியா நிற்கும், கீழே 2ம் ஒரு இடத்துல ஜாயின் ஆகணும். அது மாதிரி ஜாயினிங் இல்லாமல், விரல்களை தவிர மற்ற கருவிகளால் திலக்கம் எப்படி போடணும்? விரல்ல தான் போடணும். விரல்களை தவிர மற்ற கருவிகளால் துர்நாற்றத்துடன் அல்லது இடது கையினால் அணியப்பட்டால் அந்த திலகத்திற்கு மதிப்பு இல்லை. சரிதான்? புரியுதா? இது யார் சொல்றது? ஹரிபக்தி விலாச சொல்லியிருக்கு. கிடைமட்டமா இருக்கக்கூடாது, உருண்டையா இருக்கக்கூடாது, திடமா இருக்கக்கூடாது, ரொம்ப நீளமா இருக்கக்கூடாது, வளைஞ்சு இருக்கக்கூடாது, கோணலா இருக்கக்கூடாது, அழுக்கா இருக்கக்கூடாது, அங்கங்க கேப் விட்டு இருக்கக்கூடாது, உச்சியில சேர்ந்து இருக்கக்கூடாது, கீழே சேராம இருக்கக்கூடாது, துர்நாற்றத்தோட இருக்கக்கூடாது, விரலை பயன்படுத்தாம ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு போடக்கூடாது, இடது கையால திலகம் போடக்கூடாது. புரியுதா? இப்படியெல்லாம் திலகம் இருந்துச்சுன்னா அந்த திலகத்துக்கு மதிப்பு இல்லைங்கிறாரு ஹரிபக்தி விலாஸ்ல சனாதன கோஸ்வாமி. சரியா? புரிஞ்சுதா? சரி, அப்ப அடுத்த கேள்வி வரும், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, விரல்ல தான் போடணுங்கிறீங்க, அச்சு வச்சு நிறைய பேர் திலகம் போடுறாங்களே, அச்சு வச்சு போடுறாங்க, குச்சி வச்சு போடுறாங்க, இதெல்லாம் எந்த கேஸ்ல சேர்க்கறது? ஸோ அச்சு வச்சு திலகம் போடுறீங்க, குச்சி வச்சு போடுறதுங்கிறது ரெண்டுமே ஒரு வழக்கமா இருக்கு. அது சாஸ்திரம் ஹரிபக்தி விலாஸ் சொல்றது பிரகாரம் அது தவறு. ஒருத்தர் கையால போட முடியல, நல்லா போடணும்னு நினைக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க அது மாதிரி பயன்படுத்தலாம். ஆனாலும் பெருசா ஊக்குவிக்கப்படுறது கிடையாது ஹரிபக்தி விலாஸ் மூலமா. ஆனா வழக்கமா இருக்குங்கிறத மறுக்கல, வழக்கத்துல இருக்கு, ரொம்ப காலமாவே இருக்கு. நிறைய பேர் இந்த மரத்துல அச்சு வச்சு போடுவாங்க. குச்சி வச்சு போடுறது அப்படிங்கிறதும் கௌடியல்ல வங்காளத்துல வழக்கத்துல இருக்கு. இருந்தாலும் ஹரிபக்தி விலாஸ் சொல்றதின்படி கையில அணியறது உச்சிதமானது. சரியா? சரி, பொதுவா எப்படி எப்படிலாம் தப்பா திலகம் போடுவாங்க அப்படிங்கிறதுக்கு சில படம்லாம் போட்டிருக்கிறேன்.
படம் பார்த்து கதை சொல்லுங்கள். அந்த படத்தை பார்த்து அதுல என்ன பிழை இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். சரியா? அதுல யார் யார் எந்தெந்த மாதிரி போடுவீங்கிறதையும் கை தூக்குங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம் பிரபு, வேண்டாம். சரியா? சும்மா சொன்னேன். ஸோ அப்படி போடுறவங்களா இருந்தீங்கன்னா அது மாதிரி போடாம இருந்துக்கோங்க. சரியா? ஒவ்வொரு திலகத்திலையும் இதுல என்ன தவறு அப்படிங்கிறத சொல்லணும். சரி, இதுல என்ன தவறு? மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இணையாமல் இருக்கிறது. சரியா? மேல் பகுதி தனியா நிக்குது, மேல ஒரு யூ இருக்குது, கீழே ஒண்ணு இருக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி போடுவாங்க. கரெக்டா நான் சொல்றது? நிறைய பேர் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மேல் பகுதியும் கீழ் பகுதியும் இணைஞ்சிருக்கணும். இதுல என்ன பிழை? இது உடம்பு. இதுல என்ன பிழை? நேரா இல்ல, இடது வலது மாறி மாறி இருக்குது. அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லொகேஷன்ல இருக்குது. கரெக்டா? நாராயணர் ஒரு பக்கம் இருக்கிறார், விஷ்ணு இன்னொரு பக்கம் இருக்கிறார். நாராயணர் தான் அந்த நடுவில் இருக்கிறார். பேர் ஓடி போயிட்டார். நாராயணர் காணாமே போயிட்டாரா? ஆமா ஆமா, மாதவா கோவிந்தா தான் இருக்கார். நாராயணர் காணவே காணா இதுல. சரி, ஓகே. இது மாதிரி ஒரு ஒவ்வொன்றும் ஏத்தியும் தாத்தியமா மேலையும் கீழையும் அப்படி அணியக்கூடாது, சீராக இருக்கணும். சரியா? ஓகே. இதுல என்ன பிழை? ரொம்ப சின்னதா இருக்கு துளசி. சரியா? துளசி ரொம்ப சின்னதா இருக்கு. இதுல என்ன பிழை? துளசி ரொம்ப பெருசா இருக்கு. சரியா? ரொம்ப பெருசா இருக்கு இல்ல ரொம்ப சிறுசா இருக்கு. அது திலக்கமும் சேர்த்து தான், துளசி மட்டும் இல்ல, திலக்கம் கூட பாருங்க மேல வரைக்கும் போகல. அந்த திலக்கம் சும்மா இவ்வளவு முக்கால்வாசி மட்டும் சில பேர் திலக்கம் போடுவாங்க. மேல நமக்கு முடி எங்க வருதோ அந்த முடி இருக்கிற வரைக்கும் திலகம் போய் ஒட்டணும். சரியா? அதை விட்டுட்டு ஒரு முக்கால்வாசியிலே திலகத்தை நிறுத்துறதும் தவறு. சிறுசாவோ பெருசாவோ இருக்கக்கூடாது. சரி, இதுல என்ன பிழை? ஒண்ணு பார்த்தோம்னா அந்த ரெண்டு கோடு வந்து சின்னதா போட்டிருக்காங்க, மெல்லிசா இருக்கு, குறுகலா இருக்கு. இன்னொன்னுல பார்த்தா அகலமா இருக்கு. சரியா? குறுகலா இருக்கிறது ரொம்ப கீழவும் வந்திருக்கு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய பிழைகள். கீழ்ப்பகுதி மேல் பகுதியும் விகிதாச்சாரத்தில் முரண்படுதல். அதுக்குன்னு ஒரு விகிதாச்சாரம் இருக்கு. விகிதாச்சாரம்னா தெரியுமா? ப்ரொபோர்ஷன். ஸோ அந்த ப்ரொபோர்ஷன் வந்து மிஸ் ஆகுது. திலகத்துக்குன்னு ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்கணும், அந்த ப்ரொபோர்ஷன் மிஸ் ஆகக்கூடாது. இதுல என்ன பிரச்சனை? துளசி பார்த்தா நம்ம வேற மாதிரி இருக்குது, துளசி மாதிரியே தெரியல, ஒழுகுற மாதிரி இருக்கு. இதுல துளசி வந்து துளசி மாதிரி இல்லாம டைமண்ட் ஷேப்ல இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரியா? சோ துளசியினுடைய அளவு சரியில்லாம இருக்கு. சரி, இதுல என்ன பிரச்சனை? கோணலாம் இருக்குது, எங்கேயோ வேற ஷேப்பே மாறி இருக்குது, வி ஷேப்புக்கு போயிடுச்சு. இதுல ஏதோ மேல போய் ரவுண்ட் ஆயிடுச்சு, மேல போய் ஜாயின் ஆகுது, ரவுண்ட் ஷேப்ல போட்டாங்க. ஏதோ பிறை நிலா வச்ச மாதிரி ஸ்டைலா போட்டிருக்கிறாங்க. கோடுகள் நேரா இல்ல, அதுதான் பாயிண்ட். இதுல என்ன இருக்குது? டெல்லியில இருந்து பம்பாய்க்கு போகுது, சென்னையில இருந்து பம்பாய்க்கு போகுது. ஓகே, ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போகுது. இதுல திரிபுண்டம் ஆயிடுச்சு. ஓகே, சோ இதுல விட்டு விட்டு இருக்கு, விட்டு விட்டு போகுது. திலகம் வந்து ஒரு பிசிறு பிசிறா இருக்கு, கவனமே இல்லாம போட்டிருக்காங்க, பிசிறு பிசிறா இருக்கு. இதுல ரொம்ப நீளமா இருக்கு, இவ்வளவு நீளமா போட்டிருக்காங்க. சோ இந்த நீளமா திலகம் ரொம்ப ஷேவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நீளமா போலாம், ஃபுல்லா சேவ் பண்ணிருக்கு கொஞ்சம் நீளமா போலாம். ஆனா முழுசா கொண்டு போய் கடைசி வரைக்கும் மொட்டத்தலை இது குடுமி வரைக்கும் ஜாயின் பண்ணிடக்கூடாது. சரியா? சில பேர் அதை ஒரு ட்ரேட்மார்க்காவே வச்சிருக்காங்க. நான் சொல்றேனே, சில பேர் திலக்கம் போட்டாங்கன்னா இங்க வரைக்கும் வலிச்சு அங்க கடைசி வரைக்கும் விட்டுருப்பாங்க. அவர் மட்டும்தான் அப்படி திலக்கம் போடுவார். அதாவது மக்களுக்கு கலியுகத்துல தனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த ஐடென்டிட்டி எல்லாம் திலகத்திலையும் மேனிஃபெஸ்ட் ஆகும். எல்லாரும் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணானா அவன் மட்டும் கலர் ட்ரெஸ் போட்டு வருவான், எல்லாரும் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருப்பான், அவன் மட்டும் கலர் குர்த்தா போட்டு வருவான். ஏன்னா தான் மட்டும் பளிச்சுன்னு தெரியணும்னு ஒரு ஐடென்டிட்டி. இதெல்லாம் வந்து சூக்ஷ்மமான புலனின்பங்கள்.
அது மாதிரி தனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்பவுமே ஒரு மாதிரி நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. சரியா? நம்மளுடைய அடையாளம் எப்படி இருக்கணும்? பிரபுபாதர் எப்படி கொடுத்திருக்கிறாரோ அப்படி இருக்கணும். சரியா? ஓகே. சோ இதுல என்ன பிரச்சனை? பட்டையா இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் போடுற மாதிரி பட்டையா திலகம் போட்டிருக்கிறாங்க. நம்ம அவ்வளவு பட்டையா போடுறது நம்மளுடைய திலக்கம் கிடையாது. இது அவங்க ரொம்ப பட்டையா போடுறாங்க, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு இதுல கொஞ்சமாவது பட்டையா போட்டிருக்கிறோம். சில பேர் இது மாதிரி போடுவாங்க, கொஞ்சம் பட்டையா போடுவாங்க. அது மாதிரி பட்டையா போடுறதும் நம்மளுடைய வழக்கம் கிடையாது. சரியா? இப்ப சில விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இதே திலக்கம் சம்பந்தமான சில விட்டு போன சில விஷயங்கள், சில சின்ன சின்ன குறிப்புகள் இருக்கு, அதையும் சொல்லிடலாம். விழா நேரங்கள்ல, எல்லா நாளும் கிடையாது, விழா நேரங்கள்ல பெண்கள் குழந்தைகள் கோபிச்சந்தனத்தை வைத்து பொட்டு வைக்கலாம். சோ இது சாஸ்திரத்துல அனுமதிக்கப்படுகிறது, அதுல பிழை கிடையாது. சரியா? ஆண்களுக்கு கிடையாது, நோ பர்மிஷன். ஓகே. பெண்கள் குழந்தைகள் கோபி சந்தனத்தை வைத்து சிறிய பொட்டுகள் வைத்து அலங்கரிக்கலாம். கௌடிய சம்பிரதாயத்துல இன்னொன்னு என்னன்னா, ராம கிருஷ்ண பகவானுடைய பெயர்களை கோபி சந்தனத்துல உடம்புல எழுதுவாங்க. கோபி சந்தனத்துல வச்சு உடம்புல எழுதுவாங்க. ஸோ இது கௌடிய சம்பிரதாயத்துல ஒரு வழக்கமாக இருந்தது. ஆனால் பிரபுபாதர் அதை அவ்வளவா ஊக்குவிக்கல. தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சம்பிரதாய வழக்கத்துல இருந்ததுனால. ஆனால் இஸ்கான்ல நம் பிரபுபாதர் நமக்கு அதுக்கு ஊக்குவிக்கல, நம்ம அதை பொதுவா செய்யறது கிடையாது. குர்தா போடும்போது திலகம் கசஞ்சிராம பார்த்துக்கணும். கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் குர்தா போடலாம். சில பேருக்கு திலகம் போட்டுறையும் அவசரம், கொஞ்ச நேரம் கூட காத்திருக்க முடியாது, உடனே குர்தாவை தூக்கி மாட்டிடுவாங்க. மாட்டினா என்ன ஆகும்? எல்லா திலகமும் கோயமையன்னு கசஞ்சு போயிடும். அதுலயும் குறிப்பா குர்தா மாட்டும் போது நெத்தியில இருக்கிறது கூட அழிஞ்சு போறதுக்கு, செதஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படிலாம் இல்லாம பார்த்துக்கணும். குளியல் அறையில அதுலயும் குறிப்பா கழிவறையோட சேர்ந்து இருக்கக்கூடிய குளியல் அறையில, இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் குளியல் அறை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கெல்லாம் எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி குளியல் அறையிலேயே பொதுவா வெறும்ன குளியல் அறையில கூட திலகம் தரிப்பது அபராதம். அதுவும் குறிப்பா கழிவறையோட இருக்கக்கூடியது இன்னும் பெரிய அபராதம். சில பேர் அதை செய்வாங்க, அங்க உள்ளே பாத்ரூம்லயே திலகம் போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா கேட்டா சொல்லுவாங்க அங்கதான் கண்ணாடி இருக்குதும்பாங்க. அது சாக்கு போக்கு சொல்றதுக்கு 1000 சாக்கு சொல்லலாம். சில பேர் காரணம் சொல்லணும் எடுத்தோம்னா எவ்வளவு வேணாலும் காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சொல்லக்கூடாது. திலக்கமானது குளியல் அறையில தரிக்கிறது அப்படிங்கிறது அபராதம். அது மட்டும் இல்லாம கோபி சந்தனத்தை தூக்கி எங்க வச்சிருப்பாங்கன்னா, சோப்பு சீப்பு பிரஷ் இதோட சேர்த்து அப்படியே பக்கத்துல கோபி சந்தனத்தை வச்சிருப்பாங்க. கிடையாது. நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அது சோப்பு சீப்போட சேர்த்து வச்சிருப்பாங்க. கிடையாது. சோப்பு சீப்புலாம் அதோட சேர்த்து திலக்கத்தை வைக்கக்கூடாது. திலக்கம் தனியா இருக்கணும். திலக்கம் தூய்மையானது. சரியா? திலக்கத்துக்கு ஒரு டப்பா வச்சிருக்கீங்க அப்படின்னா திலக்க டப்பாவை அதோட சேர்த்து வைக்கக்கூடாது. திலக்கமானது தனியாக இருக்கணும். சில இடங்கள்ல ஒரு டப்பா வச்சிருப்பாங்க திலக்கத்துக்குன்னு. அதுல கோபி சந்தனம் இருக்கும், கொஞ்சோண்டு தண்ணி வைக்கிற ஒரு சின்ன கப் இருக்கும், அப்புறம் கண்ணாடி இருக்கும், சின்ன கண்ணாடி இருக்கும், சில அதுல உள்ள அச்சு கூட இருக்கும், இல்லை ஒரு துணி இருக்கும். ஸோ இந்த டப்பா வச்சுக்கிறத தவறு எதுவும் கிடையாது. ஆனால் அந்த டப்பாவை தூக்கி மூச்சி பேக்கில் வச்சுருவாங்க. மூச்சி பேக்னு இஸ்கானில் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது சின்னதாக நம்மளுடைய பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு சோப்புலாம் வச்சுக்கிறது ஒரு பை வச்சுருப்பாங்க. அந்த பைக்குள்ளார இந்த டப்பாவையும் சேர்த்து உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. நோ. ஓகே. தனியாக பை பேக்ஸ் வச்சுருக்கீங்க, அது தனியாக வச்சுக்கோ, இதோட சேர்த்து வைக்கக்கூடாது. ஓகே. இன்றைக்கு அவ்வளோதான். திலக்கம், ராதா குண்ட திலக்கம், எல்லாத்துக்கும் நான் ஒரே பதில் தான் கொடுத்துட்டேன். நம்மளுடைய வழிமுறை ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கொடுத்தது. கௌடிய சம்பிரதாயத்தினுடைய வழிமுறை கோபி சந்தனம். கோபி சந்தனம் கிடைக்காத நேரங்கள்ல நீங்க மற்ற மண்களை பயன்படுத்தலாம். தவறு கிடையாது, வழக்கமும் கிடையாது. ஒருத்தவங்க ராதா குண்ட திலக்கம் அணிகிறாங்க,
அதான் சில பேருக்கு என்னன்னா இஸ்கான்ல இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு செயற்கையாக தங்களை வந்து ஒரு பெரிய எலிவேட்டட், நாங்கெல்லாம் கோபிகள் ஆயிட்டோம், நாங்கெல்லாம் உயர்ந்த பக்தர்கள் ஆயிட்டோம், அதனால நாங்கள் ராதா குண்ட திலகத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பின்பற்றுறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது சகஜியா வழக்கம்னு தான் சொல்ல முடியும். அதான் சொல்லணேன், ஃபேன்சி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் எது வேணாலும் இருக்கட்டும், அவங்களுடைய விருப்பம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா பிரபுபாதர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை பின்பற்றுவது நமக்கு எப்போதும் பாதுகாப்பானது. பாதுகாப்பாக இருப்போம். புதுசா எதையும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆச்சாரியர் என்ன சொல்லி இருக்கிறாரோ, பரம்பரையில என்ன பின்பற்றி இருக்கிறாங்களோ அதை முறையாக பின்பற்றுவோம். ஏன் மேல இருந்து எதுக்கு கொண்டு வரீங்க? மறுபடியும் மேல கீழ இருந்து தான் மேல போகணும், மேல இருந்து கீழே இழுக்காதீங்க எப்பவுமே. அது வழிமுறையே கிடையாது. திலக்கம் போடும்போது கை விரலானது கீழ இருந்து மேல போகணும். ஊர்தோ புன்றம் தான் நமக்கு. ஊர்தோ புன்றம் அப்படின்னா கீழ இருந்து மேல போகணும், மேல இருந்து கீழே வரக்கூடாது. அது எங்கேயா இருந்தாலும் சரி, கீழ இருந்து தான் மேல இழுக்கணும். இங்கிட்ட ஒரு இழுப்பு, இப்படி 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 மேல கீழேன்னு இழுக்கக்கூடாது. வேற விரலை வச்சு கூட, சரியா? ஒரே பக்கமா இழுக்கிறோம், இன்னொரு தடவை அழுத்துறோம், கொஞ்சம் கொஞ்சமா அழுத்துறோம், போடுறோம். ஓகே, ஆமா, ஃபர்ஸ்ட் மேல போட்டுறோம், யூ நமக்கு வந்துரும், அதுக்கப்புறம் கீழே துளசி போடுறோம். எஸ், துளசி வந்து கீழ இருந்து மேல இருந்து கீழே தான் இழுக்கணும். துளசியை கீழ இருந்து மேல இழுக்க முடியாது. ஓகே, எல்லா இடத்துலயுமே துளசி ஆனது மேல இருந்து கீழே. இந்த 2 கோடு கீழ இருந்து மேல, துளசி மேல இருந்து கீழே. புருவத்துக்கு கீழே வரணுமா, புருவத்துக்கு மேல வரணுமா? புருவத்தினுடைய லெவல்ல ஈக்குவலா வச்சு யூ இருக்கணும். புருவத்தினுடைய அந்த லைன் இருக்குல்ல, புருவத்தோட லைன்ல அந்த இது ஜாயின் ஆகணும். ரொம்ப கீழவும் வந்துடக்கூடாது, ரொம்ப மேலவும் வந்துடக்கூடாது. புருவத்தோட லைன்ல வரணும், அங்கிருந்து கீழே துளசி. டாட்டூஸ் இன்னொரு கிளாஸ் இருக்கு, டாட்டூஸும் லிஸ்ட்ல இருக்கு. வைஷ்ணவ தோற்றத்துல டாட்டூஸ் பாயிண்ட்டும் இருக்கு, அதுவும் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். திலக் டாட்டூஸ் நோ, திலக்கம் ஒவ்வொரு நாளும் குளிச்சுட்டு போடணும். ஓகே, திலக்கத்தை டாட்டூவை போட்டுக்கிட்டா ரொம்ப வேலை மிச்சம் இல்ல? எவ்வளவு பெரிய பிரில்லியண்டா யோசிக்கிறாங்க பாத்தீங்களா பசங்களாம் அந்த காலத்துல. நான் தான் சொல்லிட்டேன், விரலால் வைப்பது உச்சிதமானது, குச்சியால் வைப்பது வழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் சாஸ்திரம் ஹரிபக்தி விலாஸ் சொல்றது, விரலால் இல்லாமல் வேறு ஏதால் திலக்கம் வைத்தால் பயனில்லை அப்படின்னு ஹரிபக்தி விலாஸ் சொல்லி இருக்கு. நான் சொல்லவில்லை, அததான் நான் மேற்கோள் காட்டினேன். வழக்கத்துல இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஓகே, வழக்கத்துல இருக்கு. ஒருத்தவங்களுக்கு திலக்கம் போட தெரியல, ஒரு குழந்தையா இருக்காங்க, புதுசா வர்றாங்க, போட தெரியலன்னா வச்சு விடுங்க. ஆனா ஒருத்தவங்க ரெகுலரா பக்தர்கள் ஆயிட்டாங்க, தொடர்ந்து இந்த பயிற்சியில இருக்கிறாங்க அப்படின்னா ஏன் நம்ம கையில போடுறதுக்கு ஏன் பழக கூடாது? சாஸ்திரம் நமக்கு கையில போட சொல்லி சொல்லுது. நம்ம ஏன்? விஷயம் என்னன்னா, ஒரு தீட்சை பெற்ற பக்தர்கள் தொடர்ந்து நம்ம இவ்வளவு வருஷம் வர்றோம், அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் திலகம் போடுறதுக்கு கையில போடுறதுக்கு ஏன் கத்துக்க கூடாது? ஈஸியான விஷயம் தானே. டிவோட்டிஸ் இல்லாதவங்களுக்கு திலக் போடுறோமே, நெற்றியில் மட்டும் திலக்கம் அணிவிக்கலாம், அப்படிலாம் கிடையாது. துளசியோட தான் போடணும். துளசி போடாம போட்டா அதுக்கு பேர் இஸ்கான் திலக்கம் கிடையாது. அவங்க வேற எங்கேயோ கௌடிய மட்டில இருந்து, சாரி மத்வ சம்பிரதாயத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. வெறும் யூ மத்வாஸ், வெறும் யூ, நடுவில் ஒரு பொட்டு வச்சிருப்பாங்க. நம்மளுடைய சம்பிரதாயத்துல கிடையாது. பெண்கள் அவர்களுடைய பொட்டு வச்சுப்பாங்க. நான் சொல்ற பொட்டு வந்து அவங்க மத்வால வேற மாதிரி இருக்கும். பொட்டு நடுவுல கருப்பு கலர்ல ஒரு பொட்டு வைப்பாங்க. ரத யாத்திரை நேரத்துல கோடு மட்டும் போடுறாங்க அப்படின்னா தவறு. யாராக இருந்தாலும் சரி, எப்பயாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய சம்பிரதாய வழக்கம்
கௌடிய திலக்கம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஆமா, கோபி சந்தனம். ஓகே, மாதாஜி கேக்குறாங்க, கோபி சந்தனம் தூய்மையான இடத்துல இருக்கணும்னு சொல்றீங்க, எப்பவும் அணிஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க. எந்த நாட்களாக இருந்தாலும் கோபி சந்தனம் அணியலாம். தூய்மையாக கோபி சந்தனத்தை தூய்மையா வச்சுக்கணும். கோபி சந்தனம் கண்டாமினேட் ஆக போறது கிடையாது. அதை நம்ம சுத்தமான இடத்துல வச்சுக்கணும். தூய்மையில வந்து எல்லா அசுத்தமும் ஒரே நிலையில இருக்கக்கூடிய அசுத்தம் கிடையாது. ஓகே, அதாவது ஸ்தூலமான அசுத்தங்கள் இருக்கு, சூக்ஷ்மமான அசுத்தங்கள் இருக்கு. ஸ்தூலமான அசுத்தங்கள்ல இருந்து விலக்கி இருக்கணும். தட்ஸ் இட். ஓகே, அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, யமதர்மராஜா வந்து கன்செஷன் கொடுக்குறாருன்னு சொன்னீங்களே, அவர் கரெக்டான திலகம் போட்டிருந்தா தானா அப்படிங்கிறாங்க. ஹரிபக்தி விலாஸ் சொல்றது பிரகாரம் அப்படித்தான். இந்த மாதிரிலாம் திலக்கம் போட்டிருந்தா அந்த திலக்கினால மதிப்பு இல்லைன்னு ஹரிபக்தி விலாஸ் சொல்லுது, நான் சொல்லல. சரியா? அதனால இது சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால நம்ம இவ்வளவு வருஷம் திலக்கம் போட்டோமே எல்லாமே வேஸ்டா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகே, இருக்கட்டும், இனிமேட்டு மாத்திப்போம். பிரபு அதே கேள்விதான் முதல்ல கேட்டீங்க. பக்தர்கள் இல்லாதவர்களும் திலக்கம் தாராளமாக அணியலாம், ஆனால் பக்தர்கள் இல்லாதவர்கள் திலக்கம் அணிய மாட்டார்கள். ஓகே, திலக்கம் அப்படிங்கிறது வந்து நான் விஷ்ணு பக்தன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். சரியா? அந்த அடையாளம் அவன் தன்னை விஷ்ணு பக்தனாக உணர்ந்தால் தாராளமாக அணியட்டும். அவனுடைய ஸ்டாண்டர்ட் வந்து இல்லை, அவன் இன்னும் கண்டதா சாப்பிட்றான், இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், பிரச்சனையே கிடையாது, தாராளமாக அணியலாம், நெற்றியில் மட்டும். சரியா? 12 இடங்களில் திலக்கம் அப்படிங்கிறது சாஸ்திரம் பிரகாரம் தீட்சையின் போது ஒருத்தருக்கு திலக்கம் கொடுக்கப்படுகிறது 12 இடங்கள்ல. சாஸ்திரம் பிரகாரம் தீட்சைக்கு அப்புறம் தான் 12 இடங்கள்ல ஒருத்தர் திலக்கம் போடணும். ஆனா நம்ம வந்து வழக்கமா ஒருத்தவங்க பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து 12 இடத்துல போட சொல்லி நம்ம அட்வைஸ் பண்றோம் பொதுவா. ஓகே, அது நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. இப்போ பார்த்தோம்னா கண்டி மாலை கூட சில விஷயங்கள் இருக்கு, நான் அடுத்த வகுப்புல அதை பத்தி பேசலாம். சரியா? ஸோ திலக்கமானது தாராளமாக எல்லாருமே அணியலாம். நெற்றியில் அணியறது யார் வேண்டுமானாலும் அணியலாம். 12 இடங்கள்ல திலகம் அப்படிங்கிறது ஓரளவிற்காவது பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய நம்பிக்கையுடைய பக்தர்கள் அணியலாம். சேம் குழந்தைகளுக்கும் அதே தான், தாராளமா போட்டிருக்கலாம், அழிஞ்சு போகலாம். ஆனா நான் முதலே சொன்ன மாதிரி கோயிலுக்கு வராங்க, குருவை சந்திக்க போறாங்க, ஜபம் பண்றாங்க, ஸோ இல்லை ஒரு யாகத்துல போய் உட்கார போறாங்க, அந்த மாதிரி தருணங்கள்ல அழிந்து இருந்தாலும் மீண்டும் அணிதல் உச்சிதம். ஓகே, அடுத்த கேள்வி வருது. நம்ம கையில வந்து குலைக்கிறது வந்து நிறைய குலைச்சுட்டோம். ஓகே, நிறைய குலைச்சதுனால என்ன பண்ண வேண்டி இருக்குது, அவ்வளோத்தையும் தூக்கி மண்டையில பின்னாடி பூச முடியாது. சரியா? அப்ப மிச்சம் இருக்கிறத நம்ம மறுபடி திலக டப்பால சேர்த்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தவறு இல்லை, பெரிய பிழை கிடையாது. ஆனால் பொதுவா நீங்க தினமும் திலக்க போடும்போது நமக்கு எவ்வளவு தேவை, எவ்வளவு தண்ணி ஊற்றலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு நமக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, டெய்லி சமைக்கிறோம், மிச்சமாகி போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இந்த கேள்வியும். டெய்லி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு நாள் விருந்தாளிங்க வந்துட்டாங்க அப்படின்னா அளவு தெரியலங்களாம். டெய்லி சமைக்கிறீங்க, இருக்கிறதே 2 பேர் தான், அதே அளவு தான் சாப்பிட்றீங்க, ஆனாலும் அளவு தெரியலன்னா எப்படி? ரைட்? அதே மாதிரி நம்ம போட போகிறது 12 திலகம் தான் போட போகிறோம். நமக்கு எவ்வளவு திலகம் குலைக்கணுங்கிறது நமக்கு அளவு தெரியணும். ஒரு பயிற்சியில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நமக்கு தெரியணும், இவ்வளவு நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றுறோம், கம்மியாக தண்ணி ஊற்றுறோம். சில நேரங்களில் என்ன, அது எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னா, திலகத்தை நம்ம மாற்றும் போது, அதாவது புதுசாக வேற திலகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அதில் ஏதாவது
இப்போ இந்த ஆயில் கலந்த திலகம், இந்த ஜவ்வாதெல்லாம் கலந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே நிறைய வரும். இதுவே நீங்கள் நேச்சுரல் திலக்கம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஊற்றுற தண்ணியில் பாதியை வந்து அந்த திலக்கம் கட்டியே உறிஞ்சிக்கும். புரியுதா நான் சொல்றது? சில கட்டி வந்து உறிஞ்சிக்கும். அதனால உங்களுக்கு சில நேரத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடலாம், கம்மி ஆயிடலாம். திலக்கத்துடைய அந்த பிராண்டை நீங்கள் மாத்துறப்ப உங்களுக்கு அந்த பிரச்சனை வரலாம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ஒரே இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வரக்கூடாது. அது அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். நீங்கள் பயன்படுத்தினதை திரும்பி வச்சுட்டு தாராளமாக பயன்படுத்தலாம், அதில் எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் அடுத்தடுத்து வச்சு ஒரு பொதுவாக வச்சிடக்கூடாது. இப்போ காமனாக யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் சில இடங்களில் காமனாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருக்கிறாங்கன்னா பெட்டர், அந்த மாதிரி கலப்படமாக வைக்காமல் இருக்கிறது உச்சித்தமாக. ஆமாம், இப்படி அணியறது தான் உச்சிதம். இப்படி அணியக்கூடாது, கீழேருந்து மேலே இப்படி. இதுதான் திலக்கம் அணியறதுக்கான வழிமுறை. இப்படி இதுவும் கீழேருந்து மேலே தான், ஆனால் இங்கிட்டு திருப்பி இப்படி தள்ளுறது கிடையாது, இப்படி வச்சு இழுக்கிறது. இப்படி வச்சு இப்படி இழுக்கிறோம், இப்படி வச்சு தள்ளுறது கிடையாது. ஓகே, மாதாஜி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து திலகம் போட்டுக்கிறேன், சாகர நேரத்துல கிருஷ்ணனை நினைக்கல, திலகத்தை பார்த்துட்டு யமராஜ் ஆளுங்களா இருப்பாங்களா, ஓடி போயிடுவாங்களான்னு கேட்குறாங்க. அவங்க வராம போயிட்டாங்கன்னா அப்ப எங்கதான் போவோம்? நரகத்துக்கும் போகாம கிருஷ்ணர்ட்டையும் போகாம எங்கேயாவது மாட்டிப்போமா? அதை பத்திலாம் ஏன் அவ்வளவு கவலைப்படணும்? வாழ்க்கை முழுக்க கிருஷ்ணரை நினைச்சுட்டு இருப்போம். கடைசி காலத்துல கிருஷ்ணர் அவருடைய பொறுப்பு. நம்மளுடைய கத்தியை பற்றி நம்ம அதிகமா பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் பார்த்துப்பார். சில நேரங்கள்ல அதாவது அவர் கேட்கிறார், நம்ம சில நேரத்தை திலக்கம் போட்டிருப்போம், அந்த திலக்கத்துல இருந்து அந்த பீஸ் உதிர்ந்து நமக்கு கண்ணுல விழுவும், என்ன பண்றது அப்படிங்கிறார். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுடைய கோபி சந்தனத்துல சந்தன எண்ணெய் கலந்துருப்பாங்க, சாண்டல்வுட் ஆயில். ஸோ அது வந்து ஸ்மெல்லுக்காக. ஸோ அந்த மாதிரி ஆயில் கலந்த திலக்கில தான் அந்த மாதிரி பட்டி பட்டியா விழும். நேச்சுரல் கோபி சந்தனத்துல அந்த மாதிரி பட்டி பட்டியா விழாது, எல்லாமே விழும், பட் அந்த மாதிரி மொத்தமா பட்டி பட்டியா விழுறது அப்படிங்கிறது நடக்காது. அந்த ஆயில் கலந்து இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் மொத்தமா ஒட்டிட்டு அது அப்படியே தொம்முன்னு கண்ணுல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுதான் அது திக்குங்கிறதே கிடையாது. அந்த மெட்டீரியல்லாம் அப்படி வரும், சில மெட்டீரியல்ல அப்படி வரும், கொஞ்சம் திக்காகும். ஸோ கேள்வி என்னன்னா, அப்ப ராத்திரில அதை போட்டு இருந்தா ராத்திரில கண்ணுக்குள்ளார விழுந்துட்டா என்ன பண்றதா? ராத்திரில கண்ணு தான் மூடி இருக்குது. Goes in the corners, okay, little bit here and there, nothing. நம்மளுடைய ஒன்றும் நஷ்டம் கிடையாது. வெயில் காலம் வேர்வை அதிகமா வருது, திலக்கம் அழிஞ்சிருது, என்ன பண்ணலாம்? நான் முதலே சொல்லிட்டேன், வைஷ்ணவர்கள் பொதுவா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 நேரம் குளிக்கிறோம், சரியா? 2 நேரம் குளிச்சுட்டு வந்தரையும் திலக்கம் அணிகிறோம். இது நம்மளுடைய பொதுவான வழிமுறை. சில நேரங்கள்ல அதற்கு நடுவுல கோயிலுக்கு போறோம், அதற்கு நடுவுல குருவை சந்திக்க போறோம், அதற்கு நடுவுல புஸ்தக விநியோகத்துக்கு போறீங்க, அதுக்கு நடுவுல யாரோ ஒருத்தருக்கு பிரச்சாரத்துக்காக ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க முகத்தை கழுவிட்டு திலகத்தை ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு போங்க. ராத்திரி தூங்கும் போது ஃப்ரெஷ்ஷா திலக் போட்டு தூங்குங்கன்னு நான் சொல்லலை, புரியுதா? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷா திலக் போடுங்கன்னு நான் சொல்லலை. நான் சொன்னது என்னன்னா, ஒரு நாளைக்கு நம்ம குளித்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் திலக்கம் ஃப்ரெஷ்ஷா போடுங்க. இல்ல நீங்க ஜபம் பண்ண போறீங்க, யாகம் பண்ண போறோம், ஏதோ ஒரு காரியம் செய்ய போறோம், ஆன்மீக காரியம் செய்ய போறோம் அப்படின்னா அப்ப நீங்க வந்து முகத்தை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா திலக்கம் போட்டு உட்காருங்க. கிளியர்? ஓகே, மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. श्रील प्रभुपाद की जय। वंशकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो